ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்கள் மத்தியில் நின்று ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த எல்லா கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 2 நாட்களும் நமக்கு பிரயோஜனமாய் மாற்றி தரும்படி உங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே, எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே, எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன், எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். ஆஹா ஹா அல்லேலூயா, ஆஹா ஹா அல்லேலூயா, ஆஹா ஹா அல்லேலூயா, ஆஹா ஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா ஹா அல்லேலூயா, ஆஹா ஹா அல்லேலூயா, ஆஹா எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன், எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி, நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா, நம்பிக்கை இல்லாமல். பாடுறீங்களா தம்பிமார்? கண்ணை மூடுங்க. மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லே. கண்களை மூடுங்களே. ஓ ரபா சகபாயா தலபாயா, ஆஹா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா, அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா, காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே,
சிதறும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிறார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். ஆஹா அல்லேலூயா. ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம். இந்த 2 நாட்களும் தேவன் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ, இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணு மூடணும். என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ தேவன் அதை செய்து முடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கொஞ்சம் வாய் திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. 2 வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறீர்கள் எங்களை நிறைவேற்றும். ஜனமுடையதடிய நம்முடைய வந்த வார்த்தை முடி சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2 நாட்களும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் பாராட்டின இரக்கங்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என்னை அழைத்த அந்த பாஸ்டருக்காக நன்றி. தேங்க்யூ. தேவ ஊழியர்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அகஸ்டனுக்காக, ஊழியத்தில் தோள் கொடுக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தையும், யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தையும், உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு, வாசிங்க, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 10 அதனுடைய 4. நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. கவனிங்கள், ஒரு மந்தையையும் மெய்ப்பனையும் இந்த 2 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 2 வசனங்களிலும் மந்தைகளை நாம் வாசிக்க முடிந்தது. இந்த 2 வசனங்களிலும் மெய்ப்பனையும் நம்மால் பார்க்க முடிந்தது. நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதா? புரியுற மாதிரி முகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த 2 வசனத்திலும் மெய்ப்பனையும் பார்க்க முடியும், மந்தைகளையும் பார்க்க முடியும். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம், there is a huge difference, ஒரு பெரிய வித்தியாசம் இந்த 2 வசனத்திலும். லூக்கா, நாடியில் கை வைக்காதீங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் மெய்ப்பனையும் பார்க்க முடியும், மந்தையும் பார்க்க முடியும். யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் மெய்ப்பனையும் பார்க்க முடியும், மந்தையும் பார்க்க முடியும். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மந்தை முன்னாடி போகிறது, மெய்ப்பன் மந்தையை தேடி மந்தைகளுக்கு பிறகே போகிறான். கவனிக்கிறீங்களா?
ஆனால் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் மெய்ப்பன் முன்னே போகிறார், மந்தைகள் பின்னாடி போகும். இப்ப பக்கத்துல கொடுத்து கை கொடுத்து கேளுங்க, நீங்க முன்னாடி போய் சொல்லுங்க, நீங்க முன்னாடி போய் உங்க பின்னாடி மெய்ப்பன் வர்றாரா, அல்லது மெய்ப்பன் முன்னாடி போய் நீங்க பின்னாடி போறீங்களா? இதான் பெரிய வித்தியாசம். இங்கே ஆடுகள் முன்னாடி போகுது. முன்னாடி எங்க போகுது? உருப்படாம நாசமா எங்கேயோ போயிடுச்சு. அந்த ஆடை தேடி மெய்ப்பன் பிறகே போகிறார். சபையினுடைய 2 பரிமாணங்கள். ஆடுகளை தேடி அலைகிற மெய்ப்பன். அடுத்த பரிமாணம், மெய்ப்பன் முன்னே போகிறார், ஆடுகள் அவனுக்கு பின் செல்லுகிறது. இந்த கூட்டம்தான் தேவன் எதிர்பார்க்கிற கூட்டம். உங்களுக்கு லேட்டா தான் புரியும்னு சொன்னாங்க. அதனால நான் எவ்வளவு என்னால பொறுமையா பேச முடியுமோ நான் பேசுறேன். நமக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆமாவா இல்லையா? கவனிங்க, வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடியே அவர் வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆடாக நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரத்தினுடைய ஆடுகள். நீங்க எங்கேயாவது போவீங்க, உங்க பின்னாடி அவர் வரணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் முதிர்ச்சி அடையாத ஆடுகளாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஏதோ தப்பு பண்றோம், எங்கேயோ மெய்ப்பனை விட்டு தவறி வழி விலகி போகிறோம். இப்ப நமக்கு பின்னாடி மெய்ப்பன் வருகிறதுனால உண்டாகிற ஆபத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆபத்துகளை முதலாவது மந்தை தான் சந்திக்க வேண்டும். எந்த உற்சாகம் போதாது. இப்ப நீங்க முன்னாடி போய் மெய்ப்பன் பின்னாடி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், முள்ளு குத்துனாலும் முதல்ல உங்களுக்கு தான் குத்தும். குத்துன பிறகு நீங்க மேல கத்துன பிறகு மெய்ப்பன் வந்து உங்களை காப்பாற்றி கொண்டு வருவார். ஆனா யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பிரத்யேகம் என்னன்னா, அவர் முன்னாடி போறதுனால உங்க முள்ளுகளையும் உங்கள் பள்ளத்தாக்குகளையும் அவர் ஜெயித்து விடுவார். இருபத்தி 3 வயது வரையிலும் நான் முன்னாடி போனேன், அவர் என் பின்னாடி வந்தார். 24 வயதிலிருந்து அவர் முன்னாடி போனார், நான் பின்னாடி போறேன். 23 வயது வரையிலும் நான் முன்னாடி போனேன், அவர் பின்னாடி வந்ததுனால எனக்கு ஏற்பட்ட காயங்களும் அடிகளும் அவமானங்களும் கொஞ்சம் நெஞ்சமில்லை. என்னென்றால் நான் முன்னாடி போறதுனால காயங்களை நான் தான் முதல்ல பட்டேன், குழியிலே நான் தான் விழுந்தேன், கண்ணிகளிலே நான் தான் சிக்குண்டேன். நான் கத்தின பிறகு என்னை வந்து காப்பாற்றினார், அவ்வளவுதான். ஆனால் எனக்கு முன்னாடி அவரை விட்ட பிறகு எனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்னை தொடுவதற்கு முன்பதாக அவரை தொட்டது. இந்த 2 நாட்களும் ஆண்டவர் இதைத்தான் பேச விரும்புகிறார். வாழ்நாளெல்லாம் இந்த தேவன் என் பின்னாடி வரணும்னு நினைக்கிறீங்களா? வருவார், வருவார், வருவார். சாகிற வரைக்கும் உங்க பின்னாடி அவர் வரக்கூடுமானாலும் வருவார். ஆனால் இந்த மெய்ப்பனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும், உங்களை காப்பாற்ற மாத்திரம்தான் முடியும். ஆனா உங்களுக்கு முன்னாடி போகிற மெய்ப்பனா இவரை நீங்கள் விடுவீர்களானால் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ண முடியும், உங்கள் தடைகளை நீக்க முடியும். நான் உங்களுக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொல்லுகிறான். ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம். போதும். enough is enough. கை உயர்த்திட்டு கண்ணை திறந்துட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. கண்ணை மூடணும், வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே போதும்பா, போதும்பா. சிஸ்டர் முடிஞ்சா கொஞ்சம் கீபோர்டில் கை வைங்க, இஃப் பாசிபிள். கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம். நான் சொல்றது என்னுடைய கருத்து உங்களுக்கு புரியுதுன்னா 2 வார்த்தை ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் நீங்க ஏன் பின்னாடியே வரக்கூடாதுப்பா. ஜெபம் பண்ணு, பைபிள் படி, பரிசுத்தமா வாழு, சபைக்கு வா,
ஏதாவது செய்யணும் சொல்லி இங்க என் பின்னாடியே வரக்கூடாதுப்பா. இந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அது என்ன தெரியுமா? ஒரு மாற்றம் நடக்கும். அவர் முன்னே போக போகிறார், நாம் பின்னாடி போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயும் அருள் வேண்டுவாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. கர்த்தர் சிலரை இப்படித்தான் நடத்த விரும்புகிறார். நான் முன்னே போய் அவர் என் பின்னாடி வருவது அவ்வளவு மரியாதையா தெரியல. நான் முன்னாடி போய் மெய்ப்பன் என் பின்னே வருவது அவ்வளவு நாகரிகமாய் தெரியவில்லை, அவ்வளவு கனத்துக்குரியதாய் தெரியவில்லை. ஆனால் மந்தையை மேய்க்கிறவன் முன்னே போவது, மந்தையாயிருக்கிற நான் பின்னே போவதுதான் கனமாக பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆடுகளை மேய்க்கிறவன் அவைகளுக்கு முன்னடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை கேட்டவனுக்கு பின் செல்லுகிறது. பரிசுத்த பிதாவே, 2 நாட்களும் உம்முடைய சுத்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜனம் உம்முடையது, அடியேன் உம்முடைய வார்த்தை உம்முடையது. சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. நிறைய நேரங்களில் நான் யாரா இருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வியோடு இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். உங்களுக்கே தெரியும், கவனிங்க, வாலிப பிள்ளைங்க கவனிக்கணும். இப்படி வர்றவங்களெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. கவனிங்க ப்ளீஸ். பல வேலைகள் பலருக்கு இருக்கும், ஆமாவா இல்லையா? ரைட். நீங்க வேடிக்கை பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது. நான் யார்? Who am I? உங்க பின்னாடி அவர் வர்றாரா அல்லது நீங்க அவர் பின்னாடி போறீங்களான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. வாழ்நாள் எல்லாம் இதை செய், இதை செய், இதை செய்யு உங்களுக்கு தேவன் ஊழியர்கள் மூலமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் 100% உங்க பின்னாடி அவர் வர்றாருன்னு அர்த்தம். நான் இதை செய்றேன் 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 செய்வேன் செய்வேன் என்று நீங்கள் சொல்லுகிறீங்கன்னா 100% அவர் பின்னாடி நீங்க போறீங்கன்னு அர்த்தம். ஆனா நிறைய நெத்தியில லூக்கா 15:4 தான் நான் பார்க்கிறேன். இவ்வளவு அரைச்சு தந்த பிறகும் திருதிருன்னு தான் முழிக்கிறீங்களா? நிறைய பேர் நெத்தியில புளிய மரத்தில் எழுதியிருக்கிற மாதிரி லூக்கா 15:4 எழுதியிருக்கு. ஏன்னா இதை செய்யுங்க இதை செய்யுங்க நம்ம பின்னாடியே தான் ஆண்டவர் வர்றாரே தவிர நானே இதை செய்கிறேன், நான் உங்க பின்னாடி வர்றேன்னு சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவு. மெதுவாவே ஆமேன்னு சொல்லுங்க. என்றைக்கு இது நடக்கிறதோ அதனாலதான் லூக்கா 15:4 இருக்கிற மெய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் யோவான் 10:4 இருக்கிற ஆடுகளுக்கும் மெய்ப்பனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நமது கூட்டத்தின் துவக்கத்திலே வாசிக்க கேட்டோம். இப்ப நான் இவருக்கு பின்னாடி நான் போறேன் அப்படிங்கிறதற்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமானால் ஃபாலோயிங் ஷீப், தொடருகிற ஆடு. கொஞ்சம் உற்சாகமா இருங்களேன். இங்க பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். உங்க பின்னாடி அவர் வர்றது நல்லா இருக்குமா, அவர் பின்னாடி நீங்க போறது நல்லா இருக்குமா? அப்ப இத்தனை வருஷம் என்னதான் நாம் செய்திருந்திருக்கிறோம், அவர் தான் நம்ம பின்னாடி வர்றார்.
அது உங்களுக்கு மரியாதையா தோணுதுன்னா வாழ்நாள் எல்லாம் அவர் நமக்கு பிறகே வரட்டும். நான் இனி சமயத்தை தாமதிக்க மாட்டேன். அப்ப தொடருகிற ஒரு ஆடாக நாம் மாறினால் ஒழிய இந்த ஆடுகளை இந்த மேய்ப்பன் வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இந்த ஆடுகளை he leads them out. வெளியே நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க. நான் ரொம்ப வேகமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். ரொம்ப வேகமா பிரசங்கம் பண்ணிட்டு எங்கப்பா போற அப்படின்னு கேட்டார். அதனால வேகமா பிரசங்கம் பண்ணி நான் பேசுறது எனக்கும் புரியாம உங்களுக்கும் புரியாம இருக்கிறத விட ஏதோ புரியுற மாதிரி ஏதாவது ஒரு ஊழியம் செய்யலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். தொடருகிற ஆடுகள், சத்தமா சொல்லுங்க, தொடருகிற. ஆனா பிரச்சனை என்ன? தேவன் நம்மை இந்த வருஷத்தில் வெளியே நடத்தி கொண்டு போக விரும்புகிறார். அவர் உங்க பின்னாடி வர்ற வரைக்கும் அவர் உங்களை எங்கேயும் நடத்திட்டு போக முடியாது. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஆபத்து. நான் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு யாருடைய பணத்தையும் திருடினதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா கொஞ்சம் நேரம் திருடுற கெட்ட பழக்கம் எனக்கு இருக்கு. அதற்கு நீங்க இறை ஆகிற வேண்டான்னு நான் நினைக்கிறேன். புரியலையா? அவர் என்ன, நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் உங்க பின்னாடி வர்ற வரைக்கும் அவர் உங்களை எங்கேயும் நடத்திட்டு போக முடியாது. பாஸ்டர் என்னை தங்க வைத்திருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போறாங்க. வாசுதேவன் நல்லூர்ல இருந்து நாங்க வர்றோம். இப்ப ஏன் முன்னாடி அகஸ்டின் அண்ணன் போறாரு, அவர் பின்னாடி நான் போனதுனாலதான் அவர் என்ன சரியான இடத்துக்கு நடத்தி கொண்டு போக முடிந்தது. இல்ல கொஞ்சம் வீம்பு, கொஞ்சம் கன்னியாகுமரி கொழுப்பு எனக்கு இருந்துட்டுன்னு வைங்களேன், நீங்க பின்னாடி வாங்க நான் முன்னாடி போறேன்னா இந்த தெருவுக்குள்ள ஒரு திருடனை கூட போலீஸ்காரர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவ்வளவு அவ்வளவு இப்படி 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 எல்லாம் போகுது அது தெரு. அப்போ அவர் என் முன்னாடி போனதுனால மட்டும்தான் என்னை அவர் சரியான இடத்துக்கு கூட்டி கொண்டு போக முடிந்தது. பாஸ்டர், இந்த சபையை கர்த்தர் இந்த வருஷம் வெளியே நடத்தி கொண்டு போக விரும்புகிறார். God wants to take you out. ரொம்ப சீக்கிரம் நீங்க வெளியில வருவீங்க. Very soon. இனி மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நான் ஜெபத்தோடு சொல்லுகிறேன், இவரை முன்னாடி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் உங்களை வெளியே நடத்தி கொண்டு போவார். உங்களை வெளியே நடத்தி கொண்டு போவார். இதுவரையிலும் மறைவிடத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் வெளியே நடத்தி கொண்டு போக போகிறார். இனி நீ மறைந்திருப்பது இல்லை. 3 மாதம் அந்த பிள்ளையை ஒளித்து வைத்தாள். அப்பிறகு ஒளித்து வைக்க முடியவில்லை. அந்த பிள்ளை வெளியே வந்தது. 5 மாதம் கர்த்தர் தனக்கு இப்படி செய்தார் என்று எலிசபெத் மறைந்திருந்தாள். 6வது மாதம் மரியாள் வந்து வெளிப்படுத்தினது போல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு 3 விஷயங்களை பயன்படுத்துகிறார். நம்பர் 1, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜெபத்தோட கேளுங்க, சின்ன பிள்ளைகளுக்கும் புரியணும். என்ன, உங்க ஒவ்வொருவருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. வாசிங்க, ஆதியாகமம் 19:16. சீக்கிரம். அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியிலே கொண்டு போய் விட்டான். பட்டணத்துக்கு வெளியிலே கொண்டு போய் விட்டான். முதலாவது, தேவன் தான் ஒரு மனிதனை வெளியே கொண்டு போய் விட முடியும். அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் கையையும் அவன் மனைவி பிள்ளைகளின் கையையும் பிடித்து அவனை வெளியே கொண்டு போய் விட்டான். கர்த்தர் ஒரு மனுஷனை வெளியே கொண்டு போய் விட முடியும். நம்பர் 2, 1 சாமுவேல், சீக்கிரம் டைம் இல்ல, 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம்.
அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னார். நம்பர் 2, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருகிறார். சிலரை தேவன் வெளியே கொண்டு வருகிறார், சிலரை தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் மூலமாய். இந்த தாவீது நல்ல திறமைசாலி, பல தகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். காரிய சமர்த்தன், யுத்த வீரன். நாடில கை வைக்காதீங்கம்மா, உற்சாகமா இருங்க. காரிய சமர்த்தன், யுத்த வீரன். தமிழ் தெரியாதா? இங்கிலீஷ் மீடியமா? பேசுங்க. காரிய சமர்த்தன், வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி. பேசுங்க. யுத்த வீரன், சௌந்தரியம் உள்ளவன். இவ்வளவு திறமைகள் இருக்கு பாஸ்டர். ஆனால் இவ்வளவு திறமைகள் உள்ள தாவீது காட்டிலே மரிப்பது தேவனுக்கு சித்தமல்ல. இவன் அரண்மனைக்கு வெளியே வர வேண்டும். இவன் காட்டிலிருந்து வெளியே வரப்பட நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், உங்கள் திறமைகள் உங்களோடு சாவதில்லை, உங்கள் அபிஷேகம் உங்களோடு சாவதில்லை. உங்களுக்குள்ள என்னென்ன கிருபைகள் இருக்கிறதோ அத்தனையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எல்லாத்துக்கும் கை தட்டணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு கிருபை ஒன்று கர்த்தர் வைத்திருப்பார். ஆனால் இங்க இருக்கிற எல்லாரிடத்திலும் இதில் இருக்கிற ஏதோ ஒரு குணாதிசயம் இருக்கலாம். இல்லைன்னு சொல்லுகிறவர்கள் ஒருவராலும் இருக்க முடியாது. சிலர் வாசிப்பதில் தேறினவர்கள், சிலர் பராக்கிரமசாலி, சிலர் யுத்த வீரன், சிலர் காரிய சமர்த்தன், சிலர் சௌந்தரியம் உள்ளவர்கள். ஆனால் அவனுடைய திறமைகளும் தாளந்துகளும் காட்டுக்குள்ளே மறிக்கவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு வேலைக்காரன் அவனை வெளியே கொண்டு வந்து சவுலுக்கு முன்பதாக நிறுத்தினது போல தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் உங்களை வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார்கள். 3வது பகுதியை வாசிக்க வேண்டாம், கவனியுங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு மோசமான சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் எகிப்திலிருந்து வெளியே புறப்பட பண்ணினார். சத்தமா சொல்லுங்க, சூழ்நிலை கர்த்தர் சிலரை வெளியே கொண்டு வருவதற்கு பயன்படுகிறது. சொல்லுங்க, சூழ்நிலை. கவனிங்க, ஒவ்வொருவருடைய ஊழியமும் வித்தியாசம், ஆனால் ஆவியானவர் ஒருவரே. சொல்லுங்க, கர்த்தர் சிலரை வெளியே கொண்டு வருகிறார். சிலரை மனிதர்கள் மூலமாய் வெளியே கொண்டு வருகிறார். சிலருக்கு அனுமதிக்கப்படுகிற சூழ்நிலைகள் அவர்களை வெளியே கொண்டு வரும். எப்படியானாலும் சரி, கர்த்தர் இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பதாக நம்மை வெளியே கொண்டு வந்து விடப்போகிறார். நம்மை வெளியே கொண்டு வந்து விடப்போகிறார். கவனியுங்கள், உங்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ணுகிற நான் ஒரு உலக பிரகாரமான படிப்பை படித்து கொண்டிருந்த நாட்களில், 2013-14 வருஷங்களில் எம்இ படித்து கொண்டிருந்த நாட்களில் கர்த்தர் என்னை அழைத்தார். ஆனால் அவர் அழைத்தது எனக்கும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் காலேஜில் ரெகுலராய் நான் படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஜூனியர் ஹாஸ்டலில் இருக்கிற தம்பிமார், என்னுடைய பிஜி ஹாஸ்டல் என்று சொல்லுவார்கள், அந்த ஹாஸ்டலுக்கு வந்து ஜெபிக்க வந்தார்கள். கொஞ்சம் நேரம் தாமதமாயிற்று. அதனால அந்த நபர்களை அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக வார்டன் தேடினார். அவங்களை காணாததுனால யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி பிஜி ஹாஸ்டலுக்கு போயிருக்கிறாங்கன்னு சொன்னதுனால தேடி வந்தார். என்னுடைய அறையை கண்டுபிடித்து அவர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை, பிள்ளை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க, வந்து தேடிட்டு உங்கள் ரூமில் தான் இவங்க இருந்தாங்களா அப்படின்னு வந்து தேட வந்தார். அவர் பேர் ஜெபராஜ். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ சபைக்கு போகிற ஒரு மனிதன். அப்போது நீங்கள் தான் ஜெபிக்கிற பிரதரா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு சிரித்தேன். உங்ககிட்ட தான் வந்து இவங்கெல்லாம் ஜெபிப்பாங்களா அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். ஸோ எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்களேன்னு சொன்னார். நான் ஜோம் பண்ணேன். கர்த்தர் அவரை தொட்டார். அப்போ சொன்னார், நீங்கள் சனிக்கிழமை ஊருக்கு போகும்போது எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறேன் பைக்கில். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், ஒரு ஜெபம் பண்ணணும் எங்கள் வீட்டுக்குன்னு அவர் கூட்டிகிட்டு போனார். அவங்க வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்கி வரும்போது அவங்க ஹவுஸ் ஓனர் வந்தாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஹவுஸ் ஓனருக்கு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நான் பஸ்ஸில் ஏறினேன். அந்த ஹவுஸ் ஓனருடைய மகள் வந்தாங்க. அவங்களுக்கும் நான் ஜெபம் பண்ணேன். அவங்க ஹவுஸ் ஓனருடைய மகள் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க, எனக்கு தெரியாது. அவங்க என் நம்பரை அந்த சார்கிட்ட வாங்கினாங்க. அப்படித்தான் தேவனுடைய அழைப்பை பெற்ற நான் முதல் முறையாக திருநெல்வேலிக்கு ஒரு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டேன். ஒரு வீட்டு கூட்டத்துக்காக என்னை கூப்பிட்டாங்க. ஒரு 3 சகோதரிகள் இருந்தாங்க. பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டேன். அந்த கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் அந்த பிரசங்கத்தை கேட்டு எங்கள் சபையில் ஒரு முழுரவு ஜெபத்துக்கு வரணும்னு சொன்னார். அங்கே போனேன். அங்கே போன போது அங்கே இன்னொரு ஊழியக்காரர் வந்தார். அவர் பிரசங்கத்தை கேட்டுட்டு எங்கள் சபையில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரணும்னு கூப்பிட்டார். ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போனேன்.
அங்க பிரசங்கம் பண்ணும்போது இன்னொரு ஊழியக்காரர் வந்தார். அவர் சொன்னார், எங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனேன். இன்னொரு கன்வென்ஷன் கூட்ட. இப்படி சிலரை மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அதற்கு நான் சாட்சி. இவ்வளவு உற்சாகமா இருந்ததுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஆமா, நான் உலகத்துல கண்டேன் கேட்டேன், ஆனா இப்படி பார்க்கல. அப்போ நான் என்னை எங்கேயும் போய் அறிமுகப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் மனிதர்களை வைத்துதான் நம்மை வெளியே கொண்டு வருகிறார். இதை நாம் விசுவாசிக்கணும். எப்படி ஆனாலும் சரி, கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் கொண்டு வருவார். அல்லது தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் மூலமாய் கொண்டு வருவார். அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை வெளியே கொண்டு வரும். விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வேகமாய் 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 கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார். என் திறமைகள் என்னோடு சாவதில்லை. இன்னும் ஒரு மனப்படுங்களேன் சீக்கிரமா. உன் திறமைகள் உன்னோடு மறிப்பதில்லை. கர்த்தர் சிலரை வெளியே கொண்டு வரத்தான் போகிறார். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரத்தான் போகிறார். கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவார். சிலர் தாமதித்துக் கொண்டிருக்கிறதை கண்டு கர்த்தர் அவர் கைகளை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார். தாவீதினுடைய திறமைகளை சவுலுக்கு முன்பதாக வெளியே கொண்டு வந்து விட்டது போல சிலருடைய சூழ்நிலைகளே உங்களை உங்கள் உள்ளறைகளை விட்டு வெளிப்பட பண்ண போகிறது. கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கவனிச்சு கேளுங்க. இப்படி தேவன் நம்மை வெளியே கொண்டு வந்து விட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதைத்தான் இந்த முதல் பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மிக தெளிவாய் கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் வேகமா நீங்க கூட வந்தீங்கன்னா உதவியா இருக்கும். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனம். நான் பேசின விஷயங்கள் இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நம்புறேன். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? இந்த வார்த்தையை கவனிங்க. இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. அடுத்து வாசிக்கலாம். கிளையாத்து மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டு. இந்த கவனிங்க, இந்த ரெண்டு வார்த்தைகளை இருந்து விட்டது என்ன? இருந்து விட்டார்கள். அடுத்து வாசிங்க. தான் மனுஷர் கப்பலிலே தங்கி இருந்தது என்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குழாக்களிலே தாபரித்தார்கள். சத்தமா சொல்லுங்க. தங்கி இருந்தது என்ன? தாபரித்தார்கள். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் சொல்லி தர மாட்டோம். சொல்லுங்க. இருந்து விட்டது என்ன? இருந்து விட்டார்கள். தங்கி இருந்தது என்ன? தாபரித்தார்கள். இது ஆண்டவருடைய ஒரு பயங்கர துக்ககரமான ஒரு வார்த்தையை தான் ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு நடத்தி கொண்டு வந்தார் என்று மொழிபெயர்ப்பு சொன்னாலும் சத்தியத்தில் அங்கே நடந்தது அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். He brings them out. அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமாதானா? அவர்களை பைபிள் பார்த்துட்டீங்கன்னா உடனே என்ன கவனிங்களேன். அவர்களை வெளியே கொண்டு வந்தார். நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டாலும் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் வழியிலே அவர்கள் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு மன்னா கொடுத்தார், காடை கொடுத்தார். பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இதையெல்லாம் ஏன் காண்பித்தார், ஏன் கொடுத்தார் அப்படின்னா, இதை வாங்கி புசித்து அவர்கள் இன்னும் முன்னேறி செல்லுவார்கள் என்று கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்னன்னா, இதெல்லாம் அனுபவித்தவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள். புரியல? அங்கேயே இருந்து விட்டார்கள். வேலைக்கு போயிட்டு வந்ததுனால டயர்டா இருக்கிறீங்களா, அல்லது எப்பவுமே இப்படித்தானான்னு தெரியல. எப்படி ஆனாலும் ஆடி காத்துல அம்மியும் நகரும். இது அதை விட மேலமான ஒரு காத்தாக்கும் ஆவியானவருடைய காத்து. சிலரை இலக்கி மறிச்சிருவோம். வேணா நீங்க பாருங்க. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு பழமொழியும் தெரியாது. ஏன்னா இங்கிலாந்துல இருந்து நேத்தா வந்தீங்களா? ஆடி காத்துல அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. இது அதை விட மேலான காத்து, ஆவியானவருடைய காத்து. எந்த மனுஷனையும் அசைத்து விடும். ஆனா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தால், கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கவனிங்க. அப்போ இவங்க இருந்து விட்டார்கள். அவ்வளவுதான் விஷயம். ஆண்டவர் எதற்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் தெரியுமா? அந்த தங்கச்சி கவனிமா, அந்த அற்புதத்தை பார்த்துட்டு இறைச்சி சட்டிக்கு முன்னாடி உட்காரதுக்கு இல்ல. கவனிங்க பாஸ்டர், நான் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னா, நான் விளையாடிட்டேன். நான் 3 வருஷம் டிப்ளமோ படித்தேன், பாலிடெக்னிக் படித்தேன், நல்ல பர்சன்டேஜ். அப்புறம் பிஇ படித்தேன். படித்த நாட்களில் விளையாடிட்டேன். கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்கு அடிமை, ஊர் சுத்த ஆரம்பித்தேன். கொஞ்சம் படிப்பில் கோட்டை விட்டுட்டேன்.
பரீட்சை முடிகிற போது கிட்டத்தட்ட 24 பேப்பர்களுக்கு மேல அரியர் ஃபெயில் ஆகி போனேன். பாஸ் ஆகிறதுக்காகத்தான் இயேசுவை தேடினேன். எல்லாரும் கர்த்தருக்குள்ள வர்றது ஏதோ ஒரு கழுதையை தேடித்தானே. சொல்லுங்க, ஏதோ ஒரு கழுதையை பக்கத்துல சொல்லுங்க, ஏதோ ஒரு கழுதையை தேடித்தானே கர்த்தருக்குள்ள வர்றோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கழுதையை தேடி வந்தவங்க தான். வெளிநாட்டில் எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் வந்தவங்க நீங்க ஒரு அம்மாட்ட எழுப்பி கேட்கலுங்க, நீங்க எப்படி இயேசுக்குள்ள வந்தீங்க? அது கடன் பிரச்சனையில சாவ போனேன் இயேசு அப்படி. அது ஒரு கழுதை. சில அம்மா மாதிரி எப்படி வர, என் புருஷன் பயங்கர குடிகாரங்க சார், என்ன அடின்னு அடிச்சாரு. அப்போ ஒரு பாஸ்டர் வந்து என்ன கூப்பிட்டாரு, நான் அப்போ ஜெபத்துக்கு போனேன். அப்படி வந்து ஏதோ ஒரு கழுதையை தேடி தான் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். அது மாதிரி தான் நானும் ஒரு கழுதையை தேடி வந்தேன். ஃபெயிலாக போனேனே, நான் ஆண்டவரேன்னு ஒரு கழுதையை தேடி வந்தேன். என்ன அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கிட்டாரு. அப்போ ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கழுதை. அப்போ 24 பேப்பர் அரியர். அப்போ நான் என்ன செய்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஜெபம் பண்ணுறது என்னன்னா, ஆண்டவரேன்னு கூப்பிடுவேன். அப்புறம் நான் ஃபெயிலாக போன அந்த பரீட்சையினுடைய பேரை சொல்லுவேன், அதுல பாஸ் ஆகணும்னு சொல்லுவேன். அப்புறம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவேன். இதான் என் ஜெபம். இந்த ஜெபத்தை கேட்டு ஒரே செமஸ்டர்ல 22 பேப்பர் நான் பாஸ் ஆயிட்டேன். அப்போ இது நடந்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணதுக்கு 22 பேப்பர் பாஸ் ஆக முடியுமானா, கூட கொஞ்சம் ஜெபிச்சா என்ன நடக்கும்? அப்ப கவனிங்க, இப்படியும் சிலருக்கு தோணும், அந்த 22 பேப்பர் நாம் பாஸ் ஆயிட்டேன்னு அதற்கு முன்னாடி இருந்து விடவும் முடியும். ஆனால் இருந்து விட்டவர்கள் பட்டியலை தாண்டி இருந்து விடாமல் இவ்வளவு செய்த ஆண்டவர் மன்னாவை தந்தவரால் காடையும் தர முடியும். இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவன் செய்கிற ஒவ்வொரு அற்புதமும் இருந்து விடுவதற்கல்ல, முன்னேறி செல்லுவதற்கு, ஓடுவதற்கு, புறப்படுவதற்கு. ஆனா நம்ம என்ன தப்பு செய்கிறோம்? ஒரு அற்புதத்தை பார்த்துட்ட உடனே அங்க இருந்து விடுகிறோம். இருந்து விட்டது என்ன? இருந்து விட்டார்கள். தங்கி இருந்தது என்ன? தங்கி விட்டார்கள். நல்ல கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண்பிக்கிறார்னா, அது இன்னொரு அற்புதத்திற்கு நேரே உங்களை இழுப்பதற்காக. உங்களுக்கு ஏதோ ஒன்று, if God showing something, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, உன்னை 1 மணி நேர ஜெபத்திற்கு உன்னை அழைப்பு கொடுக்கிறேன். 5 நிமிஷம் ஜெபிக்கிற ஒன்னால 22 பாடங்கள் பாஸ் ஆக முடியுமானால் 1 மணி நேரம் ஜெபித்து பார் என்கிற ஒரு மறைமுக அழைப்பு கொடுக்கப்பட்டது. அரைகுற பாவ வாழ்க்கையில இருந்து உன் ஜெபத்தை நான் கேட்க முடியுமானால், நீ பரிசுத்தமாய் வாழுவதற்கு உனக்கு ஒரு மறைமுக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதை மறைமுக அழைப்பாய் பார்த்தவர்கள் முன்னேறினார்கள். அவர்கள் அவர்கள் தொடர்ந்தார்கள். ஆனா இதை மறைமுக அழைப்பாய் பார்க்காமல், அதுதான் அவங்களுக்கு பரலோகம்னு நினைச்சவங்க இருந்துட்டாங்க. அதான் பிரச்சனை. சூறை செடிக்கு கீழே படுத்து கிடந்த எலியாவை ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்பினான். வசனம் வாசிச்சா நேரம் போயிடும். அவன் எழும்பி பார்த்த போது தணலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் வைக்கப்பட்டிருந்தது. அதை அவன் புசித்து குடித்து மறுபடியும் படுத்துக் கொண்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம கதை மாதிரி இருக்கு. பிரசங்கம் கேட்கணும், மறுபடியும் போய் படுத்தணும். உடனே தூதனுக்கு கோவம் வந்துருச்சு. எப்ப உன்னை சாப்பிட வச்சதும் குடிக்க வச்சதும் திரும்ப படுக்கிறதுக்கு இல்ல, மறுபடியும் தட்டி எழுப்பி சொன்னா நீ போக வேண்டிய பிரயாண வெகு தூரம். அப்போ ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வது எதற்காக? படுத்து தூங்குவதுக்கா? நீங்க முறைச்சு பார்க்கிறதுக்கு கீழே போய் ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டு வந்து என்ன எரிங்க, ஏதாவது ஒண்ணு செய்யணும் பாருங்க. எதுக்கு தர்றாரு இதெல்லாம்? உங்க ஆத்துமாவோடு பேசுங்க. ஆண்டவர் எதற்காக எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்ய வேண்டும்? எதற்காக சூறை செடிக்கு கீழே படுத்து கிடந்த எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? மறுபடியும் படுத்துக் கொள்வதற்கல்ல, நான் முன்னேறுவதற்கு, தொடருவதற்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு, ஏதோ சின்ன சின்ன அற்புதங்கள் அவர்களை திருப்திப்படுத்தி விட்டது, அவர்களை அங்கே இருந்துவிட பண்ணிவிட்டது. ஆனால் ஒரு கூட்டத்தார் மாத்திரம் தாங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை வைத்து இன்னும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாய் மாறினார். எனக்கு இன்னைக்கும் சொல்லுகிறேன், எனக்கு ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதமும்
இன்னும் ஒரு படிக்கு என்னை அழைப்பதாக, ஒரு அழைப்பாக நான் பார்க்கிறேன். எனக்கு இது புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இப்படி தொடர வேண்டிய இஸ்ரவேல் புத்திரர் தொடராமல் நின்று போனார்கள். இதான் பிரச்சனை. தொடர வேண்டிய ஆடுகள் தொடராமல் நின்று விட்டார்கள். 3 வசனங்களை வேகமாய் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். குறித்த நேரத்தில் நம்ம கூட்டம் முடிக்கணும். வேகமாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. 1 நாளாகமம் 15:13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதே போனபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே, கர்த்தரை தேடுறதுங்கிறது வேற, அவரை நியாயமானபடி தேடுவது என்பது வேற. கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்களேன், நியாயமானபடி தேடுவது. ஏன்னா இன்றைக்கு நாம போடுகிற அஸ்திபாரம் தான் நாளைய தின கூட்டத்திற்கு கட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரை தேடுவது என்பது வேற, கர்த்தரை நியாயமானபடி தேடுவது என்பது. ஃப்ரீக்வென்ட்லி சீக்கிங், தொடர்ந்து தேவனை தேடுவது. அற்புதம் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, நான் தேவனை தேடுவேன். கொஞ்சம் உற்சாகமா இருங்க. நியாயமானபடி அவரை தேடாதே போனபடியினாலும் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை தேடினாங்க, தேடாம இல்லை. ஆனா நியாயமானபடி கர்த்தரை தேடவில்லை. ஆபத்து நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார் என்று சொல்லுகிற அதே தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்றும் சொல்லுகிறார். அப்ப நியாயமானபடி நாம் கர்த்தரை தேடுவது அவசியம். இதுதான் தொடருவது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தொடருவது. யார் தொடர முடியும்? கொஞ்சம் உற்சாகமா வாங்க. யார் தொடர முடியும்? எதிர்பார்ப்பில்லாதவர்கள் தொடர முடியும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணின உடனே பதில் வந்துட்டான்னு தேடி பார்ப்போம். ஜெபம் வந்துட்டோன்ன எலியா கர்மேல் பர்வதத்தில் ஜெபம் பண்ணின உடனே தன் வேலைக்காரன் சொல்றான், நீ சமுத்திர முகமாய் போர், ஏதாவது தெரியுதா? அவன் போன உடனே சொல்றான், ஒன்றும் தெரியல. கவனிங்கள், யார் தொடர முடியும் என்று கேட்டால் எதிர்பார்ப்பில்லாதவர்கள் தான் தொடர முடியும். சத்தமாய் சொல்லுங்க, எதிர்பார்ப்பில்லாதவர்கள். விசுவாசம் என்பது வேறு, எதிர்பார்ப்புகள் என்பது வேறு. நான் வேகமா கொஞ்சம் போகணும், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. விசுவாசம் என்பது வேறு, எதிர்பார்ப்பு என்பது வேறு. எக்ஸ்பெக்டேஷன் என்பது வேறு, எதிர்பார்ப்பு என்பது வேறு. விசுவாசம் என்பது வேறு, எதிர்பார்ப்பு என்பது வேறு. கவனிங்கள், எரிகோ அலங்கத்தை 7 நாள் சுற்றும்படி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன போது, முதல் நாள் சுற்றிவிட்டு அலங்கத்தில் ஓட்ட விழுந்திருக்கா, செங்கல் விழுந்திருக்கா என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சொன்ன நாட்கள் வரையிலும் எதிர்பார்ப்பில்லாமல் சுத்தி கொண்டே இருந்தார்கள். அவர்களால் மாத்திரமே தொடர முடியும். நமக்கு பிரச்சனை என்னன்னா, எதிர்பார்ப்பு ஜாஸ்தி, எதிர்பார்ப்பு ஜாஸ்தி. ஜெபம் பண்ணின உடனே கணவன் சாந்த குணமா மாறிட்டாரான்னு பார்த்துருவோம். ராங் நம்பரா? இல்லையே, கரெக்ட் நம்பர் தான். எதிர்பார்ப்பு ஜாஸ்தி. நாகமானுடைய எதிர்பார்ப்பு அவனை அழித்தது. கவனிங்க, நாகமான் என்ன எதிர்பார்த்தான் தெரியுமா? எலிசாவினிடத்தில் போன நாகமான் என்ன எதிர்பார்த்தான் தெரியுமா? அவன் தன் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு என் குஷ்டரோகத்தில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவான் என்று அவன் எதிர்பார்த்தான். பக்கத்தில் பார்த்து, உன்னை யார் எதிர்பார்க்க சொன்னா? ஆமா, சிலர் திரும்ப மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியுமா? பக்கத்தில் பார்த்து, உங்களை யார் எதிர்பார்க்க சொன்னார்? கவனிங்க அண்ணே, அண்ணே கொஞ்சம் கவனிங்களே. கவனிங்க, ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும்னு நினைக்க கூடாது. ஐயோ ஐயோ, உங்களுக்கு புரியல. கவனிங்க, உனக்கு நாகமான், நான் உங்களை சொல்லல, நான் நாகமான்ட்ட பேசுறேன். நாகமானே, உனக்கு குஷ்டரோக சொகாகணும், உன் சரீரம் சிறு பிள்ளையை போல மாறணும். ஆனா இந்த வழியில தான் மாறணும்னு நீ எதிர்பார்க்கிறது தான் தப்பு. இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க ஊழியத்தை உயர்த்துவார், உங்க குடும்பத்தை கனப்படுத்துவார். நீ விரும்புகிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆனா நீங்க எதிர்பார்த்த வழியில நிறைவேறும்னு நீங்க நினைக்கிறீங்க, பாத்தீங்களா? அதான் பிரச்சனை. அவன் என்ன நினைச்சா? அவன் தன் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு, தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு அவன் குஷ்டரோகத்தில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவேன் என்று அவன் நினைத்தான். ஆனா எலிசா அவன் முகத்துல கூட முழிக்கல. அவன் வேலைக்காரன் சொல்றான், அவன் முகத்துல நான் முழிக்க விரும்பல. அவனை போய் யோர்தானில் 7 தடவை மூழ்கி ஸ்நானம் பண்ண சொல்லு, அப்பொழுது அவன் சிறு பிள்ளையை போல. இப்ப நான் கேட்கிறேன், உன் விஷயம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு சார், நடந்துச்சு. ஆனால் நாகமான் கடும் கோபம் கொண்டு வெளியே போய் நின்றான் இருக்கு. பைபிள் படிச்சா தான் தெரியும் நான் சொல்றது. இல்லைன்னா இது 7:30 மணி நாடகமா 8 மணி நாடகமானு நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். பைபிள்ல அப்படியே போட்டிருக்கு. உக்கிர கோபம் அடைந்தான். எப்படி? உக்கிர கோபம்.
தான் நிலைமையை மீறி கோபம் அடைஞ்சிட்டான். அந்த கோபத்துக்கு என்ன நம்ம கேட்போமே, ஆக மாட்டோம், உனக்கு என்ன கோபம்? அப்படி சுகம் கிடைக்காம இருந்ததுனால கோபப்பட்டியா? இல்ல மறுபடியும் நீ குஷ்டரோகியாவே இருக்கிறதுனால கோபப்பட்டியா? இல்ல, நான் கோபப்பட்டது காரணம் நான் நினைச்ச மாதிரி நடக்கல. நீங்க நிறைய வாலிப பிள்ளைகள் கோபப்படுவதற்கு காரணம் நான் நினைச்ச மாதிரி நடக்கல, நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை இல்ல. ஆண்டவர் எனக்கு ஊழியத்திற்கு வாக்கு கொடுத்தார், உன்னை பயன்படுத்துவேன் என்று சொன்னார், உன்னை ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்துவேன் என்று சொன்னார், உன்னை ஊழியர்களுக்கு முன்பதாக நிறுத்துவேன் என்று சொன்னார். நிறுத்தினார் பாஸ்டர், ஆனா நான் எதிர்பார்த்த வழியில் நிறுத்தல. புரியலையா உங்களுக்கு? எங்க 17 வயதுல ஒரு வாலிபன் சொப்பனம் கண்டா, எல்லா கதிர்கட்டுகளும் அவனுக்கு முன்பதாக வணங்கி நிற்கிறது போல. அது நடந்துச்சா இல்லையா? ஆனா அவன் எதிர்பார்த்த விதத்தில் நடந்துச்சா? இல்ல. அப்பா, இதான் பிரச்சனை. நாம என்ன நினைச்சிடறோம்னா, நாம என்ன நினைச்சிடறோம் தெரியுமா? எல்லா கதிர்கட்டுகளும் எனக்கு முன்பதாக வணங்கி நிற்கிறது போல. எப்ப தம்பி ஆராய்ச்சி பண்ணது போதுங்க, கவனி. அப்படி பார்த்துட்ட உடனே டைரக்டா என்ன எகிப்துல கூட்டிட்டு போய் என் தலையில கிரீடத்தை வச்சு என்ன உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறான். எதிர்பார்ப்பு தான் தப்பு. அண்ணமார நீ தேடி போவ, உன்னை குழியில தூக்கி போடுவாங்க, உன்னை அடிமையா விற்பாங்க, நீ போத்திபார் வீட்டுக்கு போவ, உன் மேல தேவையில்லாத குற்றச்சாட்டு வரும், நீ சிறைச்சாலைக்கு போவ, அங்க 2 பேர் சொப்பனம் காணுவான், அதுல ஒருத்தனுக்கு அர்த்தம் சொல்லுவேன், அவன் உங்க போவான், அங்க அப்புறம் நீ வருவ. ஐயோ, எப்படி எல்லாமோ நிறைவேறி, ஆனா முடிவு கரெக்டா நடக்கும். முடிவு கரெக்டா நடக்கும். முடிவில் ஒரு மாற்றமும் இல்லை. சிலருக்கு புரியலன்னு நினைக்கிறேன், சிலருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். முடிவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் தெரியுமா? தழும்பு கூட இல்ல, சிறு பிள்ளையை போல மாறினா. ஆனா அந்த சுகம் நடக்கிற பாதை நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. உன் தலை உயர்த்தப்படுகிற விதம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. உன் தலையை அபிஷேகம் பண்ணுகிற விதம் நீ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. உன் கணவர் ரட்சிக்கப்படுகிற விதம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. கர்த்தர் சபையை வெளியே கொண்டு வருகிற விதம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஆனா 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 அந்த முடிவு சிறு பிள்ளையை போல மாறும். கை தட்டுங்க. யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியாவது நிச்சயம். நான் கண்ணீரோடு சொல்றேன், இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. ஆனா நடந்துச்சு, அப்படி நடக்கல. தயவு செய்து இந்த முதல் நாள் கூட்டத்தில் உங்க எதிர்பார்ப்பை சிலுவையில் அறைங்க. உங்க எதிர்பார்ப்புகளை சிலுவையில் அறையுங்கள். இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் என் வாழ்க்கை அமையணும், அப்படி நடக்காது. மரியாளே, நீ நினைக்கிற மாதிரி சத்திரத்துல போன உடனே வெல்கம் மேரி அப்படின்னு உனக்கு டீலக்ஸ் ரூம் யாரும் தர மாட்டாங்க. ஒருவேளை நீ தேவனுடைய கிருபை பெற்றவளா இருந்தாலும், சர்வ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை நீ சுமந்தாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய பதில் சத்திரத்தில் இடமில்லை, சத்திரத்தில் இடமில்லை, ஸ்தாபனத்தில் இடமில்லை, உனக்கு என் குடும்பத்தில் இடமில்லை என்று சொல்லலாம். ஆனால் நடக்கும் என்று சொன்னது நிச்சயமாய் நடக்கும். கை தட்டி வாய்களை திறந்து எதிர்பார்க்கிறவர்களால் தொடர முடியாது. எதிர்பார்ப்பு, கணவனுக்கு மனைவியினிடத்தில் எதிர்பார்ப்பு, அப்படி குடும்பத்தில் எதிர்பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் சண்டையாய்த்தான் இருக்கும். என்கிட்ட ஆண்டவர் கேட்டார், உன் மனைவி அப்படி ஜெபிப்பான்னு நீ ஏன் எதிர்பார்த்த? உங்களை சொல்லல, நான் என் குடும்பத்தை சொல்றேன். ஏன் எதிர்பார்ப்பு என்ன? நம்ம ஊழியத்துக்கு போயிட்டு வழியில வரும்போது மனைவி கேட்ல காவல் நிக்கணும்னு நான் நினைப்பேன். உங்களை சொல்லலன்னு வச்சிருங்க. ஆனா என் மனைவி ரூமை விட்டு வெளியில வர மாட்டா. எனக்கு ரொம்ப புக்கு புக்குன்னு கோவம் வந்துச்சு. நம்ம ஊழியம் செய்யிட்டு வெளியில வந்த உடனே சுடுதண்ணியில காலை வைங்கன்னு சொல்லுவான்னு, காலை அமைக்கி விடுவான்னு ஏதாவது நம்ம நினைச்சா, அப்படியா வந்துட்டீங்களா? அப்போ ஒண்ணு கற்றுக்கொண்டேன், எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பு தான் குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம். எதிர்பார்க்க கூடாது. ஆனா அவங்க காண்பிக்க வேண்டிய விதத்துல அவங்க அன்பை காண்பிப்பாங்க. ஆனா நான் எதிர்பார்த்த விதத்துல கிடைக்கும் நினைக்கிறது தப்பு. நிறைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அதுதான்.
நிறைய தொழில் இருக்கிற பிரச்சனை அதுதான். நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு என் கணவனுக்கிட்ட அதிகமான எதிர்பார்ப்பு, மனைவி பிள்ளைகளிடத்தில் அதிக எதிர்பார்ப்பு. இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் சிலுவையிலே அறைவீர்களானால் உங்களால் 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 ஆமென் எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர முடியும். கைத்தட்டி உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசையாய் தொடர முடியும். உங்க ஊழியத்தை ஆசையாய் தொடர முடியும். தொடருகிறவங்க என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? எதிர்பார்க்க கூடாது. ஒரு தடவை சுத்திட்டு அலங்க இணைஞ்சிட்டான்னு எதிர்பார்க்கிறவங்களால தொடர முடியாது. வேகமா கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனம். தேங்க்யூ லார்ட். லூக்கா 4:16. லூக்கா 4:16. லூக்கா 4:16. தேங்க்யூ ஜீசஸ். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கு, இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? தம்முடைய நம்மை ரட்சித்தவரும் நம்மை ஆட்கொண்டவரும் நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜபாலயத்திலே பிரவேசித்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் எழும்பி நின்ற முடியாது. There is a continuous practice. வாசிக்க எழுந்து நின்றார். கவனிங்க, இவ்வளவு தெளிவாக வசனத்தை நிறுத்தி பேசுவதற்கு 9 வருஷம் ஆண்டவர் என்னை தொடர வைத்தார். ஐயோ கேளுங்க, எத்தனை வருஷம்? 9 வருஷம் தொடர வைத்தார். திடீரென்று கர்த்தர் தாவீதை கோலியாத்துக்கு முன்பதாக நிறுத்திவிடவில்லை, சிங்கத்துக்கு முன்பதாக நிறுத்தினார், கரடிக்கு முன்பதாக நிறுத்தினார். எந்த ஒரு இடத்துல எழும்பி நிற்பதற்கு முன்பதாகவும் கர்த்தர் உங்களை பழக்குவிப்பார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் பழக்குவிக்கிறவர். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் திடீர்னு எழும்பி நின்று விட முடியாது. எத்தனையோ படித்தவர்கள், எத்தனையோ மேதாவிகள், எத்தனையோ கல்விமான்கள், ஞானிகள் எழும்பி நிற்க முடியாத இடத்தில் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை அதிகாரத்தோடு பிரசங்கித்தார். நான் கேட்கிறேன், how come a illiterate person, ஒரு கல்லாத ஒரு மனிதனால் எப்படி இந்த ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை எழுந்து நின்று வாசிக்க முடிந்தது? எந்த மனுஷனும் தொடர முடியுமானால் அவன் படிக்காவிட்டாலும் அவனால் சிலதை சாதிக்க முடியும். எந்த மனுஷன் தொடர்ந்து வழக்கத்தின்படி சில விஷயத்தை செய்தாலும் அந்த மனிதன் சிலருக்கு முன்பதாக எழுந்து நிற்க முடியும். இந்த வருஷம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தாலும் உங்கள் அந்த விஷயத்தில் எழும்பி நிற்க அது வைத்துவிடும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. நாம் சமயம் தாமதிக்க வேண்டாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம் ப்ளீஸ். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனம். யாத்திராகமம் 3:1-2 வசனம். மோசே தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். சத்தமா சொல்லுங்க, ஆடுகளை மேய்த்து வந்தான். சத்தமா சொல்லுங்க, ஆடுகளை மேய்த்து வந்தான். சத்தமா சொல்லுங்க, ஆடுகளை மேய்த்து வந்தான். இந்த ஆடுகளை மேய்க்கிறவங்களுடைய குவாலிட்டி பார்த்திருக்கீங்களா? கொரோனாவே வந்தாலும் கரெக்டா அவங்க ஆடு மேய்ப்பாங்க. இந்த ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்களை அவ்வளவு சாமானியமா நீங்க வெளியூர்லாம் கூட்டிட்டு போயிட முடியாது. தெரியாம சொல்லிட்டேன். நீங்க ஆடு மேய்க்கிறவங்க கூட பழகிருக்கீங்களா? உங்க ஊர்ல யாரும் ஆடு மேய்க்கிறது இல்லையா? அவ்வளவு நீ கோடி ரூபாய் கொடுத்து உனக்கு ஏரோப்ளைன்ல டிக்கெட் போடுறேன், சென்னையில கல்யாணத்துக்கு வான்னு சொல்லுங்க, இந்த ஆடுகளுக்கு யாரு புல்லு வைப்பான்னு கேட்பாங்க. இடி இடிக்கட்டும், மழை பெய்யட்டும், கொரோனா, உங்களை விலக்கி கொள்ளுங்க, உங்களை தற்காத்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க, 5 மணின்னா டானு பானை எடுத்துட்டு போய் பால் கறந்துகிட்டு இருப்பாங்க, புல்லருக்கு போயிருவாங்க. கரெக்டா உலகமே பரபரப்பா இருந்தாலும் அந்த அம்மா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். எதுக்கு இதை சொல்றேன்? மோசே ஆடுகளை மேய்த்து வந்தான். 2வது வசனம் வாசிங்க. அவன் தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே அடுத்த வசனம், கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அந்த முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல். கவனிங்க, ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. மோசே ஆடு மேய்த்து வந்தான். அடுத்த வசனத்திலே முட்செடி பற்றி எரிகிறது. முதலாம் வசனத்திலே அவன் சொன்னா தப்பு இல்ல, சொல்லுங்க. முதல் வசனத்திலே ஆடு மேய்த்தான், ஆடு மேய்த்து வந்தான். ஆடு மேய்க்கிறது என்பது ஒரு தொடர் நிகழ்வு. கேட்கல, அது புதுமாடு குளிப்பாட்டுற மாதிரி கிடையாது.
நான் ஒரு உதாரணம் சொல்லும் போது நீங்க கவனமா கேளுங்க. எங்க ஊர்ல நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன், நான் பார்த்திருக்கிறேன். They have much discipline life. எவ்வளவு வியாதிப்படட்டும் கரெக்டா ஆடுக்கு புல்ல இருப்பாங்க, ஆடுக்கு கழனி தண்ணி வைப்பாங்க, ஆடுக்கு புண்ணாக்கு வைப்பாங்க. சாயங்காலம் ஆனா ஆடை மேய விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. காலையில ஆனா மாட்டுக்கு பால் கறப்பாங்க, சொசைட்டிக்கு பால் கொண்டு போவாங்க. ஏன்னா ஆடு மேய்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த தொடருகிற தன்மை இருக்கிறது. இவன் தொடர்ந்து ஆடு மேய்த்து வந்த போது திடீரென்று பச்சையான முச்செடி கூட தாங்க முடியாமல் தீப்பிடித்து, கேட்கல காஞ்ச மரங்கள் எரியாத உலகத்தின் நடுவில் பச்சையான ஒரு முச்செடி எரிவதற்கு என்ன சாத்தியம்? ஒரு மனிதன் தொடருவதற்கு ஆயத்தமானால் பச்சையான முச்செடிகளும் அக்னியினால் பற்றி எரிவதற்கு சாத்தியதைகள் உண்டு, சாத்தியதைகள் உண்டு. அப்ப ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த முச்செடி பற்றி எரிவது வெறும் அற்புதம் மட்டுமல்ல. மோசே ஆடுகளை மேய்த்து வந்தார். ஆடு மேய்க்கிறவங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. மழை பெய்தாலும் ஆடு மேய்ப்பார்கள், வெயில் அடித்தாலும் ஆடு மேய்ப்பார்கள், யார் செத்தாலும் ஆடு மேய்ப்பாங்க, யாருக்கு விசேஷமானாலும் ஆடு மேய்ப்பாங்க. ஏனென்றால் அது அவர்களுக்கு தங்கள் மேல் விழுந்த கடமை. அதனாலதான் எனக்கு ஆச்சரியம், இயேசு பிறப்பை முதலாவது மேய்ப்பர்கள் கண்டார்கள். இந்த ராத்திரி நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இந்த சபை ஒரு மேய்ப்பனை போல மாறுமானால், ஒரு மேய்ப்பனை போல நீ தொடர முடியுமானால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன் கண்கள் சில ரட்சணியங்களை இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தால்தான் இந்த முச்செடி பற்றி எரிகிறதை உங்களால் பார்க்க முடியும். காலேஜ் படித்துக் கொண்டிருந்த நாட்கள்ல மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு என்ன கூப்பிடுவாங்க. நான் அந்த வீட்டுக்குள்ள போவேன், அந்த குடும்ப தலைவர் வெளியே வருவார். நான் ஜெபம் முடிச்சிட்டு வெளியில வரும்போது அவர் உள்ளே போவார். 3.5 வருஷம் ஒரு நாள் கூட என்னை பார்த்தவர் சிரித்ததில்லை. ஏதோ நான் பிச்சை எடுக்க வந்தது போல என்ன மேலையும் கீழையும் பார்ப்பார். என்ன கேவலமாய் அவர் பார்வையினாலே என்ன கொல்லுகிறது போல பாப்பா. நான் பல தடவை ஆண்டவரே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். ஆவியானவருடைய அழுத்தத்தினாலே கிட்டத்தட்ட 3.5 வருஷம் அந்த வீட்டுக்கு போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. 3.5 வருஷம் 3.5 வருஷத்தினுடைய முடிவு ஒரு நவம்பர் மாதம். வேண்டா விருப்பாக அந்த வீட்டிற்குள் போனேன். அன்னைக்கும் நான் நினைச்சேன் அவர் இருக்க மாட்டார்னு நினைச்சேன். ஆனா சேர் போட்டு உட்கார்ந்துருந்தார். தெரியாம உட்கார்ந்து இருக்கிறார். கூட்டம் தொடங்கணும்னு போயிடுவார் நினைச்சேன். பாட்டு பாடும்போது கைத்தட்டி பாடினார், பிரசங்கத்தையும் கேட்டார். அந்த கூட்டத்தில் தன்னை அர்ப்பணித்தார். கவனிங்க, கைத்தட்ட வேண்டாம், மனம் திரும்பினார். அப்பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த மனிதன் என்கிற முச்செடியை அக்கினி பிடிப்பதற்கு நீ 3.5 வருஷம் தொடர வேண்டியதா இருக்கிறது. இந்த மனுஷனை அக்கினி பிடிப்பதற்கு 3.5 வருஷம் நீ தொடர வேண்டியதாக இருந்தது. அப்போ ஒரு மனிதனை இந்த பரலோக அக்கினி பிடிக்கணும். வேதத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம், அந்த முச்செடி அக்னியினால் பற்றி எரிந்தும் அந்த முச்செடி வெந்து போகவில்லை. ஏனென்றால் அது நியாய தீர்ப்பின் அக்னி அல்ல, அது ரட்சிப்பின் அக்னி, அது ரட்சிப்பின் அக்னி. இந்த ராத்திரி சிலரோடு சொல்லுகிறார், உங்க கணவர் என்கிற முச்செடியை ஒருவேளை இந்த அக்னி பிடிப்பதற்கு நீங்கள் சில காலம் ஜெபத்திலே தொடர வேண்டியதாக இருக்கலாம். நீங்கள் கடினமாய் நினைக்கிற சில விஷயங்கள் அக்னியினால் பற்றி எரிவதற்கு நீங்கள் சில காலம் தொடர வேண்டியதாக இருக்கலாம். மோசே ஆடுகளை மேய்த்து வந்தான். மோசே ஆடுகளை மேய்த்து வந்தான். புரியுதா தங்கச்சி? நீங்க சில விஷயத்தை தொடர்ந்து செய்து வந்தால்தான், வசனம் படிக்கும் போது உடனே உங்களுக்கு எதுவும் புரிந்து விடாது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஒரு மேய்ப்பனை போல தொடருவீர்களானால் திடீரென்று அந்த வசனம் அக்னியினால் பற்றி எரிகிறதை உங்களால் பார்க்க முடியும். திடீரென்று சில பச்சையான முச்செடி, நான் சொல்லுகிற சத்தத்தை கவனமா கேளுங்க. எத்தனையோ இடங்களிலே காய்ந்த மரங்கள் தீப்பிடித்திருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே dry things can caught the fire. காய்ந்த செடிகளிலே தீப்பிடிப்பது சகஜம். ஆனால் பச்சையான ஒரு முச்செடி அக்னியினால் பற்றி எரிந்தது. ஆனாலும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஒரு மனிதன் மேய்ப்பதற்கு ஆயத்தமானால், ஒரு மனிதன் சில விஷயத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஆயத்தமானால், எதையும் தீப்பிடிக்க வைக்க என் தேவனால் கூடும். ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். என் கணவர் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தில் மாற்றம் வரல, என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த முடிவுகள்
காரியங்கள் நடக்கலன்னு சொல்லுகிற நாம இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ எவ்வளவு நாட்கள் தொடர்ந்தாய்? என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரி, நீங்க எவ்வளவு நாள் உன் கணவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுனீங்க? உன் பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக நீங்க எவ்வளவு தொடங்குறீங்க? தொடங்கினோம், ஆனா தொடரல. கொஞ்சம் ஜெபிங்க. ஆனா மோசே அப்படி இல்லைங்க. தொடர்ந்து ஒரே பர்வதம் மட்டும் ஆடுகளை மேய்த்து வந்தா. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் தொடர்ந்தா. நான் கேட்கிறேன், 40 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த முச்செடி தீ பிடிக்குமானா 40 வருஷமும் நான் தொடருவதற்கு ஆயத்தோ. எல்லா மரங்களும் ஒரே பலன் கொண்டதல்ல. முருங்கை மரத்தினுடைய பலன் வேற, புளிய மரத்தினுடைய பலன் வேற, தேக்கு மரத்தினுடைய பலன் வேற, சந்தன மரத்தினுடைய பலம் வேற. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த முச்செடி பற்றி எரிவதற்கு 40 வருஷம் மோசே தொடர வேண்டியதா இருந்தது. என் பிள்ளைகள் அநேக தொடங்கினார்கள், ஆனால் தொடராமல் விட்டு விட்டார்கள். நிலத்துக்காக ஜெபம் பண்ணுனீங்க, ஆனா தொடர்ந்து ஜெபிக்காம விட்டுட்டீங்க. ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுனீங்க, ஆனா அதை தொடராம விட்டுட்டீங்க. வரங்களுக்காக ஜெபம் பண்ண தொடங்குனீங்க, ஆனா தொடராம விட்டுட்டீங்க. ஆனா மோசேயை கவனித்து பாருங்க, அவன் தொடர்ந்து ஒரே பர்வதம் மட்டும் தன் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் தொடர்ந்து மேய்த்து வந்ததனால அவனால் அந்த முச்செடி பற்றி எரிகிறதை உணர முடிந்தது. இன்னைக்கு ராத்திரி சில குடும்பங்களோடு ஆவியானவர் பேசுகிறார். யாரு உங்களை முள்ளு மாறி குத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறத நீங்க பார்க்க போறீங்க. அந்த முச்செடியில் இருந்து கர்த்தர் வெளிப்படுகிறத பார்க்க போறீங்க. கெட்ட வார்த்தை பேசுகிற அதே நபர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறத பார்க்க போறீங்க. அந்த வாலிபன் திருவிருந்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏய், என்ன ஆச்சரியம்! இந்த முச்செடியில் இருந்து இவ்வளவு பெரிய ஒரு தேவ மகிமை. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி. இன்னைக்கு ஆண்டவருக்கு வேதனை என்ன தெரியுமா? ஒரு சகோதரனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு என்ன 3.5 வருஷம் தொடர வைத்தார் சிஸ்டர். 1000 பேருக்காக அல்ல, ஒரு நபர் ரட்சிப்பு. இன்னைக்கும் அந்த அண்ணனுடைய மனைவி என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி சோர்ந்து போகாம 3.5 வருஷம் வந்தீங்களே தம்பி, உங்க அண்ணனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்குன்னு இன்னைக்கும் சொல்லுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். கவனிங்க, தென்கொரியா தேசத்துல காச நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபனிடத்தில் டாக்டர்கள் சொன்னார்கள், நீ மரித்து போவாய். அவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்ட காலம் முதல் கொண்டு ஒரு வாலிப தங்கச்சி அவனிடத்தில் வேதாகமத்தை கொண்டு போய் கொடுப்பாள். ஆனா அந்த வாலிபன் அந்த வேதாகமத்தை வாங்க மறுத்து தன் மதத்தை தான் நேசிப்பேன் என்று அவளை கெட்ட வார்த்தையில திட்டி வெளியே அனுப்பி விடுவான். ஆனாலும் அந்த தங்கச்சி அழுது கொண்டே வெளியே வருவாள். மறுநாளும் அந்த ஆஸ்பத்திரிக்கு போவாள். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அந்த அறையை தாண்டி போகும்போது ஆவியானவர் ஒரு அழுத்தம் கொடுப்பார், இன்னைக்கும் போயேன்னு. அன்னைக்கு வந்து தங்கச்சி சொன்ன, ஆண்டவரை இன்னைக்கு நான் போனா என்ன அந்த ஆள் என்ன திட்டுவார், ஆண்டவரை நான் போக மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் போ என்கிற அந்த அழுத்தத்தினால் அந்த வாலிப தங்கச்சி அந்த வேதாகமத்தோடு உள்ளே போனாள். கோபத்தில் இருந்த அந்த வாலிபன் அந்த வேதாகமத்தை அவளிடத்திலிருந்து பறித்து வாங்கிவிட்டு அவளை வெளியே எட்டி உதைத்து அனுப்பினான். அவள் அழுது கொண்டே வெளியே வந்தாள். கொஞ்ச நேரத்தில் மருத்துவர்கள் சொன்னார்கள், இனி 10 நாள் தான் நீ உயிரோடு இருப்பாய், செத்து போவாய், உனக்கு பிடித்த ஆகாரத்தை எல்லாம் சாப்பிடுன்னு சொன்னார்கள். வாழ்க்கை வெறுத்து போன அந்த வாலிபன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. தான் நம்பின மதமும் தெய்வங்களும் தன்னை கைவிட்ட போது இவள் கொடுத்த அந்த கற்பு புஸ்தகத்தில் அப்படி என்னத்தான் இருக்கிறது என்று ஆனந்தத்தில் திறந்து பார்த்த போது அந்த வாலிபன் கண்களில் பட்ட முதல் வார்த்தை, உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமானோம். கவனிங்க, அந்த வார்த்தை படித்த உடனே, if it is true, இந்த வார்த்தை உண்மையானால் எனக்கு அற்புதம் நடக்கட்டும், இந்த கடவுளுக்கு நான் ஊழியம் செய்வேன் என்று அந்த வாலிபன் சொன்னார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த வாலிபனுக்குள்ளே சுகம் வந்தது. அந்த வாலிபன் நான் பின் நாட்களிலே 18 லட்சம் விசுவாசிகளுக்கு ஒரு போதகனாக பால் எங்கிச்சோ என்கிறவனாய் மாறினார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறு பிள்ளை தொடர்ந்து வேதாகமத்தை கொடுக்க போனது ஒரு 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 பால் எங்கிச்சோவை உலகத்தை அசைக்கும்படி உலக சரித்திரத்தில் 18 லட்சம் கொண்ட ஒரு சபையை உற்பத்தி செய்கிற ஒரு போதகனை எழுப்பிவிட முடியுமானால் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு சொல்லுகிறார், நீங்க தொடருவீங்கன்னா ராஜபாளையத்தில் சில பச்சையான முச்செடியில் அக்கினி பிடிக்க போகிறது. எது உங்களை முள்ள போல குத்துதோ அதிலிருந்து தேவ சத்தம் கேட்கல.
சிலர் என் பிள்ளை எனக்கு முள்ளு மாறி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த முள்ளில் இருந்து மோசே என்கிற சத்தம் வரப்போகிறது. அந்த முள்ளில் இருந்து வேறு ஒரு சத்தம் வரப்போகிறது. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். எந்த கணவர் கெட்ட வார்த்தை பேசுறார் நினைக்கிறீங்களோ, அதே கணவருக்குள் ஸ்தோத்திர சத்தம் வரப்போகிறது. அதே கணவருக்குள் துதி சத்தம் வரப்போகிறது. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பாருங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனா ஆராதிக்கிறவங்க ஆராதிக்கலாம். தொடருவதற்கு ஒரு சபை ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடுங்க. சோராமல் ஜபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் தயை கேட்டும் பாதம் வந்தே, சோராமல் ஜெபித்திட ஆவியானவர் கிரியை செய்யட்டும். தடையாவும் தயை கேட்டும் பாதம் வந்தே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்வதற்குரிய ஒரு வைராக்கியம். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்து. ஜெபிக்கிறீங்களா? என் கோட்டை எந்தன். ஐயா வேடிக்கை பார்க்காதீங்க ப்ளீஸ். எந்த முச்செடி எறிய முடியும், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற முடியும், எந்த கொலைகாரனையும் மாத்திர முடியும், எந்த கடின உள்ளத்தையும் தொட்டுற முடியும், எந்த திமிர்வாதக்காரனையும் இந்த அக்கினி பிடிக்க முடியும். ஒரு சபை தொடருவதற்கு ஆயத்தமானா, ஒரு ஆடுகள் மேய்ப்பனை தொடருவது போல, ஒரு மேய்ப்பனை போல நீங்கள் தொடருவதற்கு ஆயத்தமானா, திடீரென்று சில அக்கினி சில முட்செடிகளை பிடிக்க போகிறது. கை தட்டுங்க. திடீரென்று உன் கணவர் சொல்லுவார், நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன். திடீரென்று உன் பிள்ளை சொல்லுவா, நான் குடிய விட்டுறேன். திடீரென்று சிலர் சொல்லுவார்கள், நான் சபைக்கு வருகிறேன். கைகளை தட்டும்போது ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி ரிபஹதனா உடரபலபா சியந்தலபா ஓரபா கந்துரிபியா. சோராமல் ஜெபித்திட ஜெப நீங்க தொடர ஆயத்தமானா, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தேன். ஆஹா ஓ தங்கச்சி, நீ தொடர முடியுமா? சில முச்செடிகள் எரிவதற்கு ஆயத்தம். வேகமாய் வேகமா. விரும்புறது நல்லது, விலைக்கிரயம் இல்லாத விருப்பம் வீணாய் போய்விடும். நம்ம எல்லாருக்கும் எழுப்புதல் மேல விருப்பம் இருக்கிறது, அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதான விலை கொடுக்க ஆயத்தம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியணும். எல்லாத்துக்கும் கவனிங்க, பாருங்க, கை தட்டுங்கன்னு நான் சொல்லக்கூடாது இல்ல. அண்ணா எல்லா விருப்பம் இல்லாத மனுஷன் யாரு தங்கச்சி? Everybody is desiring. எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு பாஸ்டர், everybody is desiring. ஆனா விலைக்கிரயம் இல்லாத விருப்பங்கள் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. தொடர்ந்து நீ மந்தை மேய்க்க, தொடர்ந்து ஓரேப்புக்கு போய் வருவதற்கு ஆயத்தம் இல்லாத ஒருவனாலும்
இந்த முச்செடி பற்றி எரிகிறதை பார்க்க முடியாது. எனக்கு இன்னைக்கும் என்ன அதிசயப்படுத்துகிற விஷயம், ஒரு மனிதனை இரட்சிப்பதற்கு 3.5 வருஷங்கள் தொடர வைக்க முடியுமானால் சிலருடைய கணவரை அக்கினி பிடிப்பதற்கு சில காலம் எடுக்கலாம். சில பட்டணங்களிலே தீப்பிடிப்பதற்கு சில காலங்கள் எடுக்கலாம். அதுவரைக்கும் நான் தொடருவேன். I will pursue it. 1 சாமுவேல் 17:35. அதே ஆவியின் பிரசன்னத்தோடு வாங்க ப்ளீஸ். 1 சாமுவேல் 17:35. 1 சாமுவேல் 17:35. நான் அதை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் அதை தொடர்ந்து போய். This is a key. இதான் விஷயம். எப்பேற்பட்ட எனக்கு ஆயுதம் ஒன்று வேற ஒன்றும் இல்லைங்க. நான் தொடர்ந்து போறது தான் என் ஆயுதம். இந்த ஆட்டுக்குட்டி எதை வச்சு தப்பு வைத்த தாவீதே? உன் கையில ஸ்னைப்பர் இருந்துச்சா? Do you have any revolver with you? உன் கையில AK-47 போன்ற கனரக ஆயுதங்களை வைத்து நீ இந்த ஆடை தப்பு வைத்தாயான்னு கேளுங்க. இல்ல, என்கிட்ட வேற ஆயுதம் இல்ல, வேற ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை. என்கிட்ட இருந்த ஆயுதம் ஒன்றே ஒன்றுதான், தொடர்ந்து போகக்கூடிய ஆயுதம் எனக்கு இருந்தது. துஷ்ட மிருகங்கள் கைகளிலே அகப்பட்ட ஒரு ஆடை தொடர்ந்து போகிறது நிமித்தம் அதன் வாய்க்கு அதை தப்பு வைக்க முடியுமானால் இந்த தொடர்வதை சாதாரணம் என்று நினைக்கிறீங்களா சகோதரா? நீங்க எதை வேண்டுமானாலும் இழந்திருக்கலாம். நீங்கள் அபிஷேகத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கூட இழந்திருக்கலாம். ஆனால் தொடருகிறது நிமித்தம் அதை நீங்கள் திருப்பி பெற்றுக் கொள்ள முடியும். தாவீது சொல்லுகிறார், அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்குள் தந்து, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் திரும்ப பெற்றுக்கொண்டது பணம் கொடுத்து திரும்ப பெற்றுக்கொள்ளல. நான் தொடர்ந்து சில விஷயங்களை செய்தால் என்னால் அதை திரும்ப அதன் வாய்க்கு அதை தப்பு வைக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்ற ரகசியம் உங்களுக்கு புரியுதா? எந்த விஷயமா நீங்க கவனிச்சு பாருங்க. நாய் வாய் மாட்டு நாய், உங்க சொந்த நீங்க பப்பி ஜிம்மி அப்படின்னு பேர் சொல்லி வளர்க்கிற அந்த 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 நாய் உங்க சொந்த வீட்டில் வளர்க்கிற செல்ல பிராணியா இருந்தாலும் கோழியை பிடிச்சிட்டுன்னா அது வாயில இருந்து வாங்க முடியாது. விட்டுருங்க. கோழியை பிடிச்சிட்டுன்னு அந்த நாய் கையில இருந்து வாங்க முடியுமா? எங்க ஆஃப்டர் ஆல் ஒரு நாட்டு நாய் வாயில மாட்டின ஒரு நாட்டுக்கோழியை தப்பு வைக்க முடியல. துஷ்ட மிருகம், கட்டு மிருகம் அதன் வாயிலே அகப்பட்ட அந்த ஆடு. உண்மையிலேயே நீங்க கவனிச்சு பாருங்க. எப்பொழுதும் ஒரு நாய் ஒரு கோழியை பிடிக்கும் போது ரெக்கையில பிடிக்காது, கழுத்துல தான் பிடிக்கும். விட்டுருங்க, உங்கள்கிட்ட பேசல. எங்க பிடிக்கும்? கழுத்துல பிடிக்கும். ரொம்ப தெரியாத மாதிரி எல்லாம் நடிக்கப்படாது. என்ன எங்க பிடிக்கும்? கழுத்துல. அதுக்கு ரெக்க தேவையில்லை, அதுக்கு மண்டை தேவையில்லை, அதுக்கு தேவை கழுத்துல பிடிச்சிட்டு என்ன செய்ய தெரியுமா? நாய் மாதிரியே காட்டுறேன். என்ன செய்யும்? என்ன வீட்டுல கோழி வளர்க்குறீங்கன்னா ஒரு நாய் முன்னாடி போட்டு பாருங்க. கழுத்தை பிடிச்சிட்டு என்ன செய்யும்? 2 அசைப்பு, அவ்வளவுதான். கோழி ஹார்ட் அட்டாக் வந்துடும். கழுத்து பிடிச்சு சாவுதோ இல்லையோ, அதுக்கு வாயில இருக்கும்போது செத்துரும். அப்ப இந்த துஷ்ட மிருகம் அந்த ஆட்டை பிடிக்கும் போதே எங்க பிடிச்சிருக்கும்? கழுத்தை பிடிச்சு. அப்ப கழுத்தை பிடிச்ச உடனே ஆடு செத்துச்சு. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, செத்து போனதுன்னு தெரிஞ்சும் இவனால தொடர முடியுமானால் ஸ்திரீகள் தாங்கள் சாக கொடுத்த பிள்ளையை கேட்கல தோணுச்சுன்னா கை தட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். சிலது இல்லைன்னு ஆயிருக்கலாம், சிலது உங்களுக்கு இல்லைன்னு முடிவுக்கு கூட வந்திருக்கலாம். ஆனா இந்த இப்படி உயிர் இல்லாம கேட்டீங்கன்னா உங்ககிட்ட நான் என்னத்த பேச? முடிப்போம். கண்ணை மூடுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முடிப்போம். கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி நடிக்கவாது கூடாதா? இந்த வீட்டுல சொல்லுவாங்க, சிரிக்கிற மாதிரியாவது நடிமா. வாங்க அத்தை, வாங்க மாமான்னு நடிக்கவாது செய்யுமா. காபி குடிக்கும் போது சிரிக்கும், காபி கொடுத்துட்டு கப்பு வாங்கிட்டு போகும்போது அப்படி நடிக்கவாவது செய்யுங்க, எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. ஆனா இப்படி முகங்கள் எல்லாம் பார்த்து பிரசங்கம் பண்றதுக்கு தனி கிருபை வேணும். ஆனா உங்க வீடுகளில் எப்படி உங்க கூட வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட சகோதரர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதனாலதான் பவுல் சொன்னாரோ என்னவோ தெரியல, விசுவாசித்து நடக்கணும், தரிசித்து நடக்காமன்னு. எனக்கு சரி தெரியல பாஸ்டர். ரொம்ப காலமா சில ஊழியக்காரங்க சாம் ஜபத்துற அண்ணன் வந்து கண்ணை மூடிட்டே பிரசங்கம் பண்ணுவார். ஏன் கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணார்னு இப்பதான் தெரியும். இப்படி முகத்தில் வச்சுட்டு கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ண பிரசங்கமே மறந்துடுமே. செத்துட்டுங்க.
இனி தனக்கு இல்லை. ஆனாலும் அவன் அதை தொடர்ந்து போனான். இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், செத்ததை கூட உன்னால தொடர முடியுமானால் அதுக்கு உயிர் வரப்ப நீ திரும்பவும் உன் கையில தருவதற்கு நான் ஆயத்தம். தொடர முடியுமா சகோதரி? இது எந்த ஆயுதத்தை விட மேலானது. இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷமா இருக்கட்டும், இழந்து போன ஆவிக்குரிய வரங்களா இருக்கட்டும், இழந்து போன சொப்பனங்களா இருக்கட்டும், இழந்து போன அபிஷேகங்களா இருக்கட்டும், இழந்து போன தரிசனங்களா இருக்கட்டும், நீங்கள் தொடர்ந்து போக ஆயத்தமானால் அதன் வாய்க்கதை தப்புவித்தேன் என்று நீங்கள் சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். இன்னும் சில நிமிஷங்கள் வாசிங்க பார்க்கலாம் வேகமாய். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 3-4 வசனங்கள். சீக்கிரமா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிகளுக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு. எந்த ஒரு மனுஷனும் தொடர வேண்டும், தொடர்ந்தாலே காரியங்கள் நடக்கும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். 4ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரகாமுக்கு? நீ உன் ஏகசுதனும் உன் ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் போய் தகனபலி இடு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிறைய மலை இருக்கு, ஆனா நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் போய் நீ தகன பலி இட வேண்டும். அப்ப அந்த மலையை கண்டுபிடிக்கணும். அந்த மலையை கண்டுபிடிப்பதற்கு ஆபிரகாமுக்கு 3 நாள் தேவைப்பட்டது. எத்தனை நாள் தேவைப்பட்டது? உங்க பைபிள்ல போட்டிருக்கா எத்தனாவது நாள்? 3ஆம் நாளில். சத்தமா சொல்லுங்க, 3ஆம் நாளில். அப்போ 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் வந்தபோது அவன் கண்கள்ல ஏதோ நடந்திருக்கு. ஆண்டவர் நிறைய பேசணும்னு நினைக்கிறார். முதல் நாள் எதையும் பார்க்கல, 2வது நாள் எதையும். ஆனா 3ஆம் நாளில் சொல்லுங்க, அந்த 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 இடத்தை அவன் கண்டான் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் ஒரு நாளை உங்களுக்கு குறிச்சு வச்சிருப்பார். இந்த நாள் வரைக்கும் என் பிள்ளை ஜெபத்துல தொடர்ந்தால், இந்த நாள் வரைக்கும் என் மகன் முன்னேறி வந்தால், டக்குன்னு ஐ வில் ஓப்பன் ஹிஸ் ஐஸ். கேட்கல. அப்போ முதல் நாள் அதே கண்ணு தான். இப்ப இந்த 3வது நாள் அரவிந்த் கண்ணாஸ்பத்திரிக்கு போனதுனாலயே பார்த்தான். கண்ணுல கேட்ராக் ஆபரேஷன் பண்ணி கண்ணாடி போட்டதுனால பார்த்தாரா? எதனால பார்த்தார்? 3ஆம் நாளில் தன் கண்களை ஏறெடுத்து அவன் பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை. அப்ப ஆண்டவர் ஒரு நாளை செட் பண்ணி. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரா, 3வது நாள் நீ அந்த இடத்தை காண்பாய். ஆண்டவர் நினைத்தார், நீ போ, நீ எப்பொழுது நான் நினைக்கிற நாளை நீ தொடுகிறாயோ அந்த நாள் உன் கண்கள் திறக்கப்படும். உனக்கு எவ்வளவு வயதானாலும் பரவாயில்லை, உன் கண்கள் திறக்கப்படும், நீ அந்த இடத்தை காண்பாய். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாம் 3ஆம் நாளில் அந்த இடத்தை கண்டது போல ஒருவேளை 3 வருஷத்தில் அந்த இடத்தை உங்கள் கண்கள் காணலாம். 30 நாட்களுக்கு பிறகு அந்த இடத்தை உங்கள் கண்கள் காணலாம். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு அந்த இடத்தை காண்பிக்கும்படி கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கலாம். Who knows? விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு 3ஆம் நாள். எனக்கு எத்தனாவது நாள்னு தெரியலையே, எத்தனாவது நாள்னு தெரியலையே, என் ரட்சணியத்தை பார்க்கக்கூடிய நாள் எனக்கு தெரியலையே. ஆபிரகாமுக்கு, தம்பி கவனிங்க, ஆபிரகாமுக்கு சொல்லப்படல, ஆபிரகாமுக்கு சொல்லி அனுப்பவும் இல்லை. இத்தனாவது நாள் உன் கண்கள் திறக்கப்படும் சொல்லல. அவன் 1ஆம் நாள் போனான், ஒன்றும் நடக்கவில்லை. No changes. 2வது நாள் போனான், ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. 3ஆம் நாளில் காலை வேளை வந்தபோது இதுவரையிலும் அவன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த அந்த மலையை அவன் கண்களிலே கண்டான். இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாள் வரையிலும் நீ தொடருவதற்கு ஆயத்தமானால் suddenly your eyes will open. You are going to lift it up. Shabara katurahasiyata. தயவு செய்து இது விளையாட்டு காரியமா நினைக்காதீங்க. இது விளையாட்டு காரியம் இல்லை. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், வாசிங்களே. யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சம் சீரியஸா இருங்க அண்ணே, சகோதரா. இந்த பின்னாடி பிரதர்ஸ் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கை உயர்த்தி காட்டுங்களே. யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜெபத்தோட வாசிங்களே. யோசுவா ஜனங்களை நோக்கி, கவனிங்க, இங்க ஒரு புதுமை இருக்கு பாருங்க. ஆண்டவர் தான் யோசுவா கிட்ட சொல்றாரு 7வது நாள் ஆர்ப்பரிக்கணும். ஆனா யோசுவா ஜனங்கள்ட்ட சொல்லும்போது நாளை சொல்லல,
நான் சொல்லும் நாள் மட்டும்னு சொல்றார். கேட்கல? இந்த பக்கம் என்ன நடக்குது? டேய் ஏ தம்பி, என்ன நடக்குது? கவனிங்க. ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, 6 நாள் அமைதியா சுத்த சொல்லி 7வது நாள் ஆர்ப்பரிக்க சொல்ல அடங்கோ. அது நானே சொல்லிடுறேன், காணிக்க தருவாங்கல்ல. 6 நாள் அலங்கத்தை சத்தம் போடாம சுத்த சொல்லி 7வது நாள் எங்க கெட்ட வார்த்தையா சொல்ல சொன்னேன், ஆர்ப்பரிக்க சொல்ல அலங்கோ. ஆனா யோசுவா ஜனங்கள்ட்ட எப்படி சொல்றாரு வாசிங்க. உங்க பைபிள்ல தானே போட்டிருக்கு. என்ன கவனிங்க, அங்க எல்லாம் வாசிக்க வேண்டாங்க, நான் சொல்லும். அப்ப யோசுவா அதை எப்படி சொல்றாருன்னா, உனக்கு நான் நாளை சொல்ல மாட்டேன், நான் சொல்லும் நாள் மட்டும். அப்ப அவனுக்கு தெரியாது எத்தனாவது நாள் அலங்க இடியும்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அது யோசுவா அவனுடைய மனதில் இருக்கு. ஏசாயா 63:4 வாசிங்க. சீக்கிரம், நான் முடிக்கணும், அவ்வளவுதான். உங்ககிட்ட நான் ரொம்ப போராட முடியாது, அவ்வளவுதான். ஏசாயா 63:4 வாசிங்க. வாசிங்க சிஸ்டர். நீதியை, சரி, ஆண்டவர் சொல்றார், நீதியை சரி கட்டும் நாள் யார் மனசுல இருக்கு? ஒரு தீர்க்கதரிசி மனசுல இல்ல, சிரிக்கிறதுக்கு சொல்லல, ஒரு ஊழியக்கார மனசுல இல்ல. அந்த நாள் யார் மனசுல இருக்கு? யார் மனசுல இருக்கு? மனசுல இருக்கிறத நம்ம கிட்ட சொல்ல மாட்டார். நம்ம கிட்ட யோசுவா ஜனங்கள்ட்ட இத்தனை நாள்னு சொல்லல, நான் சொல்லும். நான் மாத்தி பேசுறதா இருந்தா நீங்க என்ன திருத்தலாம். நான் சொல்லும். அப்ப இத்தனை நாள் நான் உங்களுக்கு சொன்னாரா? மெதுவா கழுத்து அசைங்க, வலிச்சிட போகுது. சொல்லலைங்க. ஆபிரகாமுக்கு சொன்னாரா 3ஆம் நாள்ல நீ பார்ப்பண்ணு. அதுக்கு பேர் மலைன்னு ஏன் வச்சாங்க தெரியுமா? அதுக்கு பேர் மலை, அதனால மலை. எங்க தாத்தா சொல்லுவாரு, மலை மாறி முன்னாடி போய் நிக்கிறிய விலகு. ரோட்ல நீங்க போகும்போது யாராவது பைக்கை நிறுத்திட்டா மலை மாறி விட்டுருக்கான் பாரு. சொல்ல மாட்டீங்க, நீங்க ரொம்ப பரிசுத்தவான்கள், வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் டிவியில படம் பிடிச்சு போடணும். கொஞ்சம் நீங்களா இருங்க. என்ன அப்படி சொன்னது இல்லையா? நம்ம நியூஸ் பார்க்கும்போது செய்தி பார்ப்பீங்கல்ல, பார்க்க மாட்டீங்க, எதுவும் பார்க்க மாட்டீங்க. சோறாவது சாப்பிடுவீங்களா? எல்லாத்தையும் கேட்கணும்ல. டிவி ரொம்ப மும்முரமா இன்றைய தலைப்புச் செய்திகள் அப்படி நம்ம மும்முரமா பார்க்கும்போது அப்பந்தான் டிவி முன்னாடி போய் நின்றுட்டு கடலை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. அப்பந்தான் அந்த அக்காவுக்கு தொடப்பத்தை எடுத்துட்டு அப்படியே வருவாங்க. அப்போ சில கணவர் சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுல சொல்ல, மலை மாதிரி போய் நிக்கிறத பாரு, ஃபுல்லா மறைச்சிக்கிட்டு போய் நிக்கிறத பாரு, விலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு மலைன்னு என் பேர் வச்சாங்க. அது மலை. அதுக்கு சிகரங்கள்னு ஏன் பேர் வச்சாங்க? அதனாலதான் தாவீதை உயர்த்தும் போது ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தை, உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவேன். கண்மலை என்றால் பார்க்கக்கூடியது. எங்கிருந்து பார்த்தாலும் மலை தெரியுமா தெரியாதா? ஆனா அவ்வளவு தெரியக்கூடிய மலையை பார்க்கிறதுக்கு அவன் 3 நாள் தொடர வேண்டியதா இருக்குமானால், என் கண்கள் காணாத இரட்சணியத்தை பார்ப்பதற்கு நான் எவ்வளவு தொடரணும்? எங்க இந்த பர்வதத்தை எங்கிருந்து பார்த்தாலும் தெரியுமா இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலையை எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட பர்வதத்தை பார்ப்பதற்கு ஆபிரகாமுக்கு 3 நாட்கள் எடுக்குமானால், கண்ணுக்கு தெரியாத என் வாக்குத்தத்தத்தை பார்ப்பதற்கு, கண்ணுக்கு தெரியாத என் எதிர்காலத்தை பார்ப்பதற்கு நான் எவ்வளவு நாள்? நாடில கை வைக்காத. எத்தனை தடவை சொல்றது? கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிங்க. ஆனா நான் ஒண்ணு கண்ணீரோட சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு நாள் குறிச்சிட்டாரு. அந்த நாள் அவர் மனசுல இருக்கு. அந்த நாள் வரைக்கும் நீங்க விடாம தொட்டுருங்க. எத்தனை முறுமுறுப்புகள் வந்தாலும், எத்தனை பரிகாசம் வந்தாலும், எத்தனை நிந்தனை வந்தாலும் உங்களை தொடர விடக்கூடாதபடி உங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிப்பொருள் எங்கேன்னு சின்னவங்க கூட உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். ஓ வயதுல குறைந்தவர்கள் கூட உன்னை பரியாசம் பண்ணலாம். இயேசு இயேசுன்னு ஓடுனீங்களே, உன் கையில என்ன இருக்கு? விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிப்பொருள் எங்கன்னு கேட்கலாம். ஆனாலும் ஆபிரகாமே, ஓட்டத்தை நிறுத்தாதே. உனக்கு ஒரு நாளை குறிச்சிட்டேன், உனக்காக ஒரு நாளை முன்குறித்து வைத்துவிட்டு இந்த சபையினுடைய அந்த நாள் வரப்போகிறது. உன் ரட்சணிய நாள் உனக்கு வரப்போகிறது. உன் கண்கள் திறக்கப்பட்டு தேவனை தரிசிக்கிற நாள் வரப்போகிறது. உன் விடுதலையை பார்க்கக்கூடிய நாள்
விசுவாசிக்கிறவங்க. ஆனா சத்துருடைய தந்திரம் என்ன தெரியுமா? அந்த நாள் வரைக்கும் உங்களை தொடர விட மாட்டான். நடந்த சம்பவம் சொல்றேன். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம், பல வருஷமா அவர்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ அந்த சகோதரி என்ன அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அண்ணே, ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லை இல்ல, நம்ம சபைக்கு ஒரு வாலிப தங்கச்சி வர்றா, சின்ன பிள்ளை, கவனிங்க, சின்ன பிள்ளை, பாட்டி தாத்தா கிட்ட நின்று வளர்றா. வாலிப பிள்ளையா இருக்கிறதுனால அவங்க சொந்தக்காரங்க அவளை டீஸ் பண்றாங்க, அவளை தப்பா அப்ரோச் பண்றாங்க. அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு இல்லை, அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு இந்த பிள்ளை மேல ஒரு அன்பு இருக்குனே, இந்த பிள்ளையை நான் தத்தெடுக்கலான்னு நினைக்கிறேன், இந்த பிள்ளையை நான் வளர்க்கலான்னு நினைக்கிறேன், படிக்க வச்சு இந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த சகோதரி அவங்க கணவர்கிட்ட பாஸ்டர்கிட்ட சொன்னபோது அந்த பாஸ்டர் சொன்னார், சரி இது டிசம்பரில் என்கிட்ட சொல்கிறாங்க, இது அக்டோபரில் இவங்க தீர்மானிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க ஒரு அடையாளம் வைப்போம். அக்டோபர் முதல் வாரம் அவங்க திட்டம் பண்ணுறாங்க. அக்டோபர் கடைசி வாரம் வரைக்கும் அவகிட்ட நீ இதை சொல்ல வேண்டாம், ஆனால் அவள் அக்டோபர் கடைசி வாரம் வரைக்கும் சர்ச்சைக்கு அவள் தொடர்ந்து வந்தால் அவகிட்ட நாம் இதை சொல்லலாம். தம்பி கவனி, சொல்லலாம். அவளை பற்றி நம்ம வச்சிருக்கிற திட்டத்தை அவளுக்கு சொல்லலாம். ஆனால் நீ உன் மனசில் வச்சுக்கோ, உன்னை தத்தெடுக்க போறோன்னு சொல்லாத, அவ சர்ச்சிலே படுத்துருவா. சொல்லாத, அப்படி நீ சொல்லாத. அவ எப்பவும் போல அவளை நீ அனுப்பிவை. அதே மாதிரி அனுப்பி வச்சாங்க. முதல் வார ஆராதனை முடிந்து அடுத்த வார ஆராதனைக்கு பாஸ்டர் அம்மா எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க, அந்த பிள்ளை வருவாள்னு. அந்த பிள்ளை வரல. பாட்டு பாடுற நேரம் எட்டி பார்த்தாங்க, அந்த பிள்ளை வரல. ஆராதனை நேரம் பார்த்தாங்க, அந்த பிள்ளை வரல. செய்தி முடிக்கும் போது அது ஒரு முடித்த பிறகு வேகமாக ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு வந்தது. நிறைய பேர் சிஸ்டர் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. பிசாசனுடைய தந்திரத்தை கவனிச்சிங்களா? அக்டோபர் மாதம் கடைசி வரைக்கும் இதுக்கு இடையில 3 வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. இந்த 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவ வந்துட்டான்னா அதை நாம ஒரு அடையாளமா எடுத்துட்டு அவளை நம்மளை தத்தெடுக்க ஆண்டவர் சொல்றாருன்னு நம்ம அடையாளமா எடுத்துக்கொண்டு அவளை தத்தெடுப்போம், அவளை வளர்ப்போம், அவளுக்கு திருமணம் செய்து கொடுப்போம். ஆனா பிசாசு என்ன செய்துட்டான் தெரியுமா? அந்த பிள்ளையை அன்றையோடு நிறுத்திட்டான். இந்த நீதியை சரி கட்டுகிற நாள் யார் மனதில் இருந்தது? பாஸ்டர் அம்மா மனதில் இருந்தது. சொல்லல, ஆனா அவளுக்கு ஒரு உயர்வின் மாதமா அந்த மாதம் இருந்துச்சா இல்லையா? இப்படிதான் சத்துரு தேவன் உங்களை பத்தி மனசுல ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பா. ஆகஸ்ட் மாதத்தை என் பிள்ளை முடிச்சுட்டாங்க, இனி ஒரு குறை மாசம் இவங்க தொடர்ந்து போயிட்டாங்கன்னா இவங்களுக்கான அந்த ரட்சிப்பை நான் கொடுக்கணும்னு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஒரு திட்டம், கை தட்ட வேண்டாம், ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பார். ஆனால் உங்ககிட்ட சொல்ல மாட்டார். இப்போ அந்த விசுவாசத்தில் தான் நாங்கள் எல்லாம் ஓடுறோம். எங்கள் தலை என்றைக்கு உயர்த்தப்படணும்னு எங்களுக்கு தெரியாது. கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு, கிடைக்கிற இடத்துல படுத்து தூங்கிட்டு குடும்பங்களை விட்டு எங்கேயோ வாழுகிறோம். எதற்கு தெரியுமா? எங்களுக்கு நீதியை சட்டி கட்டுகிற ஒரு நாள் அவர் மனதில் இருக்கிறார். என்னைக்குன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அதான் பைபிள் சொல்கிறது, சீசர்கள் இயேசுட்ட கேட்கிறாங்க, நீர் இஸ்ரவேலுக்கு அந்த ரட்சிப்பை தருகிற காலம் இதுவா இருக்குமோ என்று கேட்டபோது இயேசு சொல்ல, அதை அறிந்து கொள்வது உங்களுக்கு அடுத்ததல்ல, அது ஆதினத்திலே திட்டமிடப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை தவிர வேறு ஒருவருக்கும் அது தெரியாது. பிரதர், உங்களுக்கு தெரியாது உங்களுடைய தலை உயர்த்தப்படுகிற மாதம் எது என்று தெரியாது. கவனிங்க, உன் நீதியை சரி கட்டுகிற மாதம் என்று போடப்படல, உன் நீதியை சரி கட்டுகிற வருஷம் என்று போடவில்லை. நீதியை சரி கட்டும் நாள், அந்த தேதி முதற்கொண்டு அவர் மனசில் வச்சிருக்கிறார். ஆனால் சத்துருடைய தந்திரம் என்ன தெரியுமா? அந்த நாள் வரைக்கும் நம்மளை தொடர விடாம எத்தனையோ பேரை நிறுத்திட்டான். ஆனால் அதையும் தாண்டி நான் தொடருவேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்து. கை தட்ட வேண்டாம், கண்ணை மூடுங்க, கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒவ்வொரு சின்ன பிள்ளைக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். யாருக்கு தெரியும் தங்கச்சி, உனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கலாம். நான் எவ்வளவு பொறுமையா பேசணும் அவ்வளவு பொறுமையா தான் பேசுறேன். வழக்கத்துக்கு மாறாக நான் பொறுமையா தான் பேசுறேன். தம்பி, தங்கச்சி கண்ணை மூடு. தங்கச்சி, உனக்கான பெரிய திட்டங்களோடு தேவன் காத்திருக்கிறார். இவ்வளவுதான் சத்தம் வரும் இல்ல? அதை புரிந்து கொள்ள முடியாத நீங்களும் நானும் எங்கேயோ பாதியில ஜெபத்தை தொடராமல் நிறுத்தி விடுகிறோம். சபை கூடி வருகிறதை தொடராமல் நிறுத்தி விடுகிறோம். ஆராதனையை தொடராமல் நிறுத்தி விடுகிறோம். அமைதியா இருக்கிறீங்க, கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிங்க.
ஒவ்வொருவருடைய நாளும் அவர் மனதில் இருக்கிறது. இந்த சபையை உயர்த்த வேண்டிய நாள். இந்த சபையை எல்லாருக்கும் மேலாக. இவ்வளவுதான் சத்தம் வருமா உங்களுக்கு? கை தட்டுறது பெரிய விஷயம் இல்லைங்க. அர்ப்பணிக்கணும். கண்ணுல 2 சொட்டு கண்ணீர் வரணும். அந்த வாலிப தங்கச்சி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பை இழந்துட்டா பாருங்க. இப்ப அந்த சிஸ்டர் சொல்றாங்க, அண்ணே எவ்வளவு பெரிய வாய்ப்பு இழந்துட்டானே, எவ்வளவு பெரிய வாய்ப்பு இழந்துட்டானே. இது மாதிரிதான் உங்களுக்கு தெரியாமலேயே மறைமுகமாய் தேவன் அநேகருடைய நாட்களை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். சிலருடைய முன்னேற்றம் அவருடைய கைகளில் இருக்கிறது. இவ்வளவுதான் ஜெபிக்க முடியும்னா பரவாயில்லை, உங்களால ஜெபிக்க முடியும். வாய்களை தரங்க. லக்கா மஹசிகா பரம்பனே ஷலா பசியாதலா. அந்த குறித்த நாளை நீங்க தொடும்போது, அந்த குறித்த நாளை தொடும்போது டக்குன்னு ஆபிரகாம் கண்கள் திறக்கப்பட்டது. அந்த குறித்த நாளை தொடும்போது அதற்குரிய மேன்மையை நீங்கள் அடைவீர்கள். ஆனால் சத்துருனுடைய மிகப்பெரிய தந்திரம், நம்மை தொடர விட மாட்டார். மெய்ப்பனுக்கு பின் செல்லுகிற ஆடுகளாய் நீங்கள் மாறிவிடுவீர்களானால் அவர் உங்களுக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவையாக்குகிறார். நான் இப்போ ஒரு தேவ சத்தத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்களை தேவன் காண்பிக்கிற மலையில் போயில் ஒன்று பலியிடுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நீங்க நினைக்கிறீங்க நான் எப்படி கஷ்டப்பட்டு அந்த மலைக்கு போவேன்னு நினைக்க வேண்டாம். உங்களை போக சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே மலைக்கு போய் உங்களுக்கான ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி உங்களுக்காக மலையிலே காத்திருக்கிறார். சீனாய் மலைக்கு போ என்று சொல்லாமல் மலைக்கு வா என்று கூப்பிட்டார். ஏன் வான்னு கூப்பிட்டார் தெரியுமா? உனக்கு முன்னே நான் போயிருக்கிறேன். இன்றைக்கு ஆவியானவர் சிலரோடு முகமுகமாய் பேசுகிறார். நீ வா. இப்போ இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கும் சொல்றேன், உனக்கு தெரியாது தங்கச்சி, your future is in the hand of God. Your future is in the hand of God. உங்களுக்கு தெரியுமா, சர்ச் ஃபார் ஆல் தி நேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஸ்தாபனம் ஆப்பிரிக்கா தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ குழு, ரெயின்ஹார்ட் போங்கே என்று அழைக்கப்படுகிற ஒரு தேவ மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம். அவர்கள் நடத்துகிற கன்வென்ஷன் கூட்டத்தில் சேர் போட முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறதுனால சேர் போட முடியாது. நின்று கொண்டுதான் பிரசங்கம் கேட்கணும். சாயங்காலம் கன்வென்ஷன் மீட்டிங்கு காலையிலிருந்தே ஆட்கள் வந்து விடுவார்கள். வந்தால் தான் சாயங்காலம் கூட்டம், அவ்வளவு கூட்டம் அங்கே கூடுவார்கள். அங்கே நடத்தப்படுவதற்கு சவுண்ட் சிஸ்டம், ஸ்பீக்கர்கள் கப்பல்களில் ஏற்றி செல்லப்படும். நம்ம ஊர்ல சின்ன குட்டி யானையில கொண்டு போற மாதிரி இல்ல, கப்பல்களில் கொண்டு போகப்படும். உங்க ரட்சணிய நாள் என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தாய் தகப்பன் இல்லாத ஒரு வாலிபன் அந்த ரெயின்ஹார்ட் போங்கே அவருடைய ஆபீஸ்ல வேலை செய்தான். அவன் வேலை என்ன தெரியுமா? செருப்பு துடைக்கிற வேலை, ஷூ துடைக்கிற வேலை, டேபிள் துடைக்கிற வேலை. ஒரு நாள் ரெயின்ஹார்ட் போங்கே உள்ளே வந்தார். ஆவியானவர் சொன்னார், அந்த வாலிபனிடத்தில் கேள், நீ என்னோடு வருகிறாயா என்று கேள். ரெயின்ஹார்ட் போங்கே ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த வாலிபனிடத்தில், are you willing to come with me? என் கூட வர விரும்புறியான்னு கேட்டான். அந்த வாலிபன் சொன்னா, yes, I am ready to come. நான் வரேன்னு சொன்னான். அந்த வாலிபனை கூட்டி கொண்டு போனா ரெயின்ஹார்ட் போங்கே. தான் போகிற தேசத்துக்கு எல்லாம் கூட்டி கொண்டு போ. அவனுக்கும் ஏரோப்ளேன்ல டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போனா. 5 நாள் கூட்டத்தில், ஒரு நாள் கூட்டத்தில் அவனை ஜெபிக்க வைத்தார். அடுத்த கன்வென்ஷன் கூட்டத்தில் 5 பிரசங்கத்தில் 1 பிரசங்கம் அவனை பண்ண வைத்தார். அடுத்த கன்வென்ஷன்ல 5 பிரசங்கத்தில் 2 பிரசங்கம் பண்ண வைத்தார். இவர் 3 பண்ணினார். அடுத்த கன்வென்ஷன்ல 4 பிரசங்கம் இவர் பண்ணினார், 1 பிரசங்கம் இவர் பண்ணினார். அடுத்த கன்வென்ஷனுக்கு இவர் போகவில்லை, அவனை அனுப்பினார். அடுத்த கன்வென்ஷன் வந்தபோது அவர் மரிப்பதற்கு முன்பதாக எல்லாரையும் வளவரைத்து சொன்னார், இனி இந்த ஊழியத்தை இவன் தான் நடத்துவான். எப்பொழுது உங்கள் நாட்கள் மாறும் என்று உங்களுக்கு தெரியாது. எப்பொழுது சிறியவனை புழுதியிலிருந்து எடுப்பார் உங்களுக்கு தெரியாது. எப்போ உங்க தலையெழுத்து, எப்பொழுது உங்க வாழ்க்கை மாறும் என்று உங்களுக்கு தெரியாது. எப்பொழுது உன்னை உயர்த்துவார் என்று தெரியாது. எப்பொழுது பிரபுக்களோடு ராஜாக்களோடு உன்னை பந்தி அமர வைப்பார் உனக்கு தெரியாது. அவருடைய வருகை இந்த நாளில் இருக்கும் என்று நீங்கள் அறியாததினால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Be watchful and pray. எதுக்கு கத்தி கத்தி பிரசங்கம் பண்றோம் தெரியுமா? ஒருவேளை என்னுடைய ரட்சணை நாள் இன்றைக்கா இருந்திருந்தால், என்னுடைய மீட்பின் நாள் இன்றைக்கு, நேற்று வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு முடிவு பரியந்தம் நிலை நிற்காமல் போய்விட்டால் என் ரட்சிப்பை இழந்து விடுவேனே. இல்ல நான் 2 நாள் ஒழுங்கா தொடர்ந்தேன், 3வது நாள் தான் நான் விட்டுட்டேன்னா ஆண்டவர் சொல்லுவார், 3வது நாள் தான் உன் கண்களை திறக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன்னு சொல்லுவார்.
அந்த நாளில் உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. அந்த நாளில் நீங்கள் செய்து வந்த ஊழியத்தை விட்டு விடாதீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்திப்பாங்க. ஒரே ஒரு வசனம் படிக்க போறோம். மத்தேயு 15:23 நாம் ஜெபிக்க போறோம். மத்தேயு 15:23. உற்சாகமா இருக்கிறீங்களா? அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இந்த வார்த்தை கவனிங்க, இவள் நம்மை, இயேசுவே நீங்க மற்ற எல்லாரும் மாதிரி இவளை நினைக்காதீங்க. she is having a track record. நீங்க நம்ம இந்த விஷயத்துல இந்த கானானிய ஸ்திரீ வாழ்க்கையில எதை மட்டும் தான் பேசுவோம் தெரியுமா? உன் விசுவாசம் பெரியது. அது நானே சொல்லிடுறேன். காணிக்க தருவாங்கல்ல, நீங்க அமைதியா வீட்டில் சத்தத்தை அடக்கி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் சண்டை போடுறதுக்கு உதவியா இருக்கும். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். இதை மட்டும்தான் பேசுவோம். ஆனா அந்த வார்த்தையை இயேசு சொல்லுவதற்கும் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானதுக்கும் காரணம் இருக்கு. சீசர்கள் அவளை பற்றி ஒரு சாட்சி கொடுக்குறாங்க. இவ ஞாயிற்றுக்கிழமை வந்து போறவ கிடையாது ஆண்டவரே, இவ காணிக்கப்பட்டு முடிஞ்சு போன பிறகு வரக்கூடியவள் அல்ல, ரொம்ப நேரம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள். என் அன்பு சகோதரி, உங்களை பற்றி யாராவது இப்படி சொல்ல முடியுமா? நீங்க நினைக்கிறீங்க நம்ம வர்றது போறது யாரும் பார்க்கலன்னு. இவளை பற்றி சீசர்கள் இயேசுட்ட சொல்றாங்க, இவ ரொம்ப நேரம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு அட்டெண்டன்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்காக ஒரு வருகை பதிவேடு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனும் காணவில்லை, ஆனால் என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். இவ இவ்வளவு தூரம் வந்து போனதை யார் பார்த்துருப்பாங்கன்னு கூட இவ நினைத்திருந்திருக்கலாம். சீஷர்கள் கரெக்டாக இயேசுப்பாட்ட சொல்லி கொடுக்குறாங்க, இவ அப்படியே மற்றவங்க மாதிரி திடீர்னு வந்த கேஸ் இல்லை, ரொம்ப காலம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள். கண்ணை மூடுங்க. இந்த சபையை பார்த்து தேவதூதர்கள் சாட்சி கொடுக்கணும். ரொம்ப நேரம் பின்தொடர்ந்து வர்றாங்கப்பா, ரொம்ப நேரம் பின்தொடர்ந்து வர்றாங்க. அந்த தாயார் ரொம்ப நேரம் பின்தொடர்ந்து வர்றாங்க. அந்த தங்கச்சி ரொம்ப மாதமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. உங்களை பற்றி யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப நாள் உபவாசத்தில் இருக்கிறாங்கப்பா, ரொம்ப நாள் அழுதுகிட்டு இருக்கிறாங்கப்பா, ரொம்ப நாள் கூப்பிடுறாங்க. பிரதர், இவ்வளவு கிளிப்பிள்ளைக்கு சொல்லி தந்த பிறகும் உன்னால ஜெபிக்க முடியலன்னா எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் வாயை தராங்க. எளிமையா தானே சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்களா என்னை யாரும் பார்க்கலன்னு? நீங்க நினைக்கிறீங்களா என்னை யாரும் கவனிக்கலன்னு? தொடர்கிறவர்களை ஒரு கூட்டம் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. ராஜபாளையம் பகுதியிலே பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் நடுவில் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுவதற்கு நீங்க சில இருதயத்தில் இடம் பிடிச்சிருங்க. தூதர்களுடைய கண்காணிப்பில் இருக்கீங்க. கொஞ்சம் கண்ணை மூடுங்க. இவ்வளவுதான் உற்சாகம்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? இரவும் பகலும் நான் ஏன் ஓடுறேன் தெரியுமா? என்னை ஒரு கூட்டம் கண்காணிக்கிறது. என்னை பத்தி சொல்ல மாட்டாங்களா? ரொம்ப நேரம் உன்னை பின்தொடர்ந்து வர்றான், ரொம்ப நேரம் வர்றாங்க. ஆண்டவரை வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடி ஜெபிங்க. தங்கச்சி, ஒரு நாள் உன்னை பற்றி ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் வர்றாங்க. சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வர்றாங்கப்பா. சபை இல்லாத நாட்களிலும் இடப்பட்ட நாள் வர்றாங்கப்பா. பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும். மற்றவங்க மாதிரி இவளை நினைச்சு இவளுக்கு நீங்க பதில் கொடுக்காம இருந்துராதீங்கன்னு அவன் சிபாரிசு பண்றான். மற்றவங்க மாதிரி இவளை நீங்க நினைச்சிடாதீங்க. ராஜபாளையத்துல மற்ற சபை மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க. மற்ற விசுவாசிகள் மாதிரி இவங்களை நினைச்சிடாதீங்க. இவ வெகு நேரம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள். சிலருக்கு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பார்க்கப்படுகிறது. ஏ மொர்தெகாய், உன்னை பற்றி காலவர்த்தமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ செய்யறது எதுவுமே யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்க செய்யறது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உனக்காக ஒரு புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கானவைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்க வராதபடி பண்ணி உனக்கு கிடைக்க வேண்டிய கனம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்றேன், என்னைக்கு உன் தலை உயர்த்தப்படும் உனக்கு தெரியாது. என்னைக்கு எஸ்தரை போல உன் தலையில கிரீடம் வரும்னு உனக்கு தெரியாது. இங்க இருக்கிற வாலிப தம்பிமாருக்கு சொல்றேன், நீ தினசரி சபைக்கு வந்து கொண்டே இருப்பாய். திடீரென்று சிலருடைய கண்களிலே நீ அகப்படுவாய்.
கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. இத்தாலி தேசத்துக்காக கவனிங்க, இத்தாலி தேசத்தில் கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஃபுட்பாலுக்காக ஆட்களை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பயிற்சி குழு அந்த இடத்துல போயிருந்தார்கள். அர்ஜென்டினா என்கிற தேசத்தில் விளையாடுவதற்காக வீரர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று யாருக்கும் தெரியாமல் அர்ஜென்டினா தேசத்தில் இருக்கிற லோக்கல் ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் ஒளித்திருந்து அந்த கால்பந்து பயிற்சி கொடுக்கிறவர்கள் ஒளித்திருந்து பார்த்தார்கள். யாரெல்லாம் திறமையாய் விளையாடுகிறார்கள் அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அர்ஜென்டினா தேசத்துக்காக விளையாட வைக்கணும்னு அவர்களுக்கு யாரையும் திருப்திகரமாய் தோன்றவில்லை. ஃபுட்பால் ஸ்டேடியத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு குள்ளமான ஒரு சிறு பையன் தன் கைகளில் கால்களில் கட்டு போட்டுக்கொண்டு தன் தகப்பனிடத்தில் ஒரு சின்ன பந்தை வைத்து ஆடிக்கொண்டிருந்தான். அவன் கால்களை வைத்த விதம் அந்த பயிற்சியாளர்களை கவர்ந்தது. அப்பொழுது அந்த தகப்பனிடத்தில், அந்த சின்ன பையனிடத்தில் அந்த பயிற்சியாளர்கள் கேட்டார்கள், நீ ஃபுட்பால் விளையாட விரும்புகிறாயா? நாங்கள் உனக்கு பயிற்சி கொடுக்க விரும்புகிறோம். அப்ப அந்த தகப்பன் சொன்னார், இல்ல, அவனுக்கு மயோபதி என்கிற வியாதி இருக்கிறது. என்ன வியாதி? மயோபதினா உங்களுக்கு தெரியுமா? எலும்புகள் பொடிகிற ஒரு வியாதி. அதற்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. எலும்புகள் பொடிகிற ஒரு வியாதி. எலும்புகள் பொடியும். அவனுக்காக நான் மருந்து மாத்திரை, அவன் ஆசைக்காக கூட்டிட்டு வந்தேன் சார். அவன் he is not fit. அவன் விளையாடுவதற்கு தகுதி இல்லாதவன். அவன் தகப்பனுடைய பேச்சை மறுத்த பயிற்சியாளர்கள், நீ விளையாட விரும்புறியா? சொன்ன எஸ். ஒரு குள்ளமான ஒரு வாலிபன், 14 வயது நிரம்பின அந்த வாலிபனை அந்த கால்பந்து பயிற்சி கூட்டம் அவனை தேர்வு செய்தார்கள். அர்ஜென்டினாவில் அவனை கால்பந்துக்காக பயிற்சி கொடுத்தார்கள், சத்தான மாத்திரை கொடுத்தார்கள், நல்ல போஜனம் கொடுத்தார்கள், அவனை உருவாக்கினார்கள். இன்றைக்கு கால்பந்தில் நட்சத்திர வீரன் என்று அழைக்கப்படுகிற லியோனல் மெஸ்ஸி அவன்தான். லியோனல் மெஸ்ஸி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் லியோனல் மெஸ்ஸி போட்ட அந்த ஜெர்சி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிறைய வாலிபர்கள் போறத உங்களுக்கு ஒன்றும் தெரியல. வாழ்த்துக்கள். ஆனா அவனுடைய ரட்சணிய நாள் என்னைக்கு வரும்னு அவனுக்கு தெரியல. பாருங்க, நாம் பேசுற கிறிஸ்தவம் நடைமுறை கிறிஸ்தவம். அவனை உள்ள கூட விளையாட சேர்க்கலங்க. அவன் வெளியில அப்பா கூட விளையாடிட்டு இருக்கான். அவன் ரட்சணிய நாள் அன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. அன்னைக்கு அவன் விளையாட வரலன்னு அவன் ரட்சணிய நாள் வந்திருக்குமா? இதே போலதான் நீ ஆராதிக்க வந்து கொண்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, பைபிள் படிச்சுட்டே இருங்க. ஒரு நாள் வரும், சிலருடைய கண்கள்ல உனக்கு இரக்கம் கிடைக்கும். சிலர் உன்னை பார்ப்பாங்க, உன்னை சொல்லுவாங்க, உன்னை வெளிநாடு கூட்டிட்டு போறேன், உன்னை படிக்க வைக்கிறேன், உன்னை கை தட்டுங்க. கண்ணை மூடுங்க. let us pray. கண்ணை மூடுங்க. சோராமல் ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும், நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கிடுங்க, தயை கேட்டு உம்பார். முழங்கால் படிக்கிறவங்க ஆஹா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா ஜெபிங்க. எனக்கு தெரியல, என் ரட்சணிய நாள் எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான தேவ பிரசன்னத்தை நான் உணர்றேன். விருதாவா ஓடுறேன்னு நினைக்காதீங்க, விருதாவா உழைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க. நான் ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க. இயேசுன்னு வந்து என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க. உனக்கு ஒரு வருகை பதிவேடு வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ தொடர்ந்து செய்கிறதை ஒரு கூட்டம் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. சீக்கிரத்தில் இயேசுவிடத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், வெகு நேரம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே, அவளை அனுப்பிவிடும், அவளை அனுப்பிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. தம்பி, அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு
அன்போடு உன்னை, இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், முடிப்போம். இன்றே திரும்பி நீ வா, அன்போடு உன்னை. தங்கச்சி, உனக்கு தெரியாது உன் ரட்சணிய நாள் என்னைக்குன்னு உனக்கு தெரியாது. விடாம தொடரு, அந்த தண்டை தொடர்ந்து பிடி. உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. ஆவியானவரே, அன்பினாவி, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் ஆவியானவரே, அன்பு. ஒரு பலத்த தேவ பிரசன்னத்தை இப்போ வாரும், இறங்கி வாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக உங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கும் போது, மோசே ஆடுகளை மேய்த்து வந்தார். தொடர்ந்து எந்த விஷயத்தை செய்கிற தொடருகிற ஆடுகளாயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு இரட்சணியத்தின் நாளை குறித்து வைத்திருக்கிறார். போதுமான அளவுக்கு ஆண்டவர் எனக்கு விளக்கி இருக்கிறார்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும், இந்த முச்செடி பற்றி எறிவதற்கு நான் தொடராமல் விட்டுவிட்டேன். எந்த ஒரு துஷ்ட மிருகத்தின் வாயிலே அகப்பட்டதையும் நான் திருப்பிக் கொள்வதற்கு நான் தொடர்ந்து போனால் போதும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரே, நான் தொடருவேன் என்று சொல்லுகிறவர்கள் 3 நாளைக்கு பிறகு தூரத்தில் அந்த இடத்தை கண்டார். நமக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கிறாருங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு வந்திருக்கு? எத்தனை பேருக்கு இப்ப வந்திருக்கு? அந்த நம்பிக்கையை விதைக்கிறதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். எங்களால வேற என்ன செய்ய முடியும்? நீ ஓடினது விருதா, நீ பிரயாசப்பட்டது விருதா. இயேசு இயேசுன்னு கூப்பிட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன்னு சொன்னாங்கல்ல உன் சொந்தக்காரங்க. அவங்க கண்கள் காண உபவாசம் இருந்து உன் உடம்புக்கு கெடுத்தது போதும் சொன்னாங்கல்ல. இல்ல தங்கச்சி, உனக்குன்னு ஒரு நாளை செட் பண்ணி வச்சுட்டா, ஆனா உனக்கு சொல்லல. சின்ன பிள்ளைங்க ஜபிக்கிறீங்களா? வாலிப தம்பி மாதிரி ஜபிக்கிறீங்களா? அண்ணன் மாதிரி ஜபிக்கிறீங்களா? ஐயா ஜபிக்கிறீங்களா? அந்த நாள் வந்துட்டு வைங்களை உங்க கண்கள் திறக்கப்படும். அந்த நாளுக்காகத்தான் சர்வ சிருஷ்டியும் ஏகோபித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அந்த நாளுக்காக the whole universe is earnestly waiting for the rising of the sons and daughters of God. அது வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாம தொடருவேன்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. உண்மையா ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு தெரியாது தங்க, இத்தனை உதாரணங்கள் நான் சொல்லிட்டேன். லியோனல் மெஸ்ஸிக்கு தெரியுமா? எதிர்காலமே இல்லை என்று சொன்ன ஒரு வாலிபனுக்கு தெரியுமா? தான் ஒரு பிரபலமான கால்பந்து வீரர்கள் கண்களிலே மாட்டுவேன் அவனுக்கு தெரியுமா? தங்கச்சி, யாருக்கு தெரியும்? திடீரென்று சிலருடைய கண்களில் நீ அகப்படலாம். சீசர்கள் சொன்னார்கள், ரொம்ப நேரம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள், அவளை அனுப்பிவிடும். சிலருக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், உங்களுக்காக ஒரு வருகை பதிவேடு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வருவதும் போவதும் கர்த்தர் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் இரட்சணிய நாள் உனக்கு சமீபம். தொடர்றதை மட்டும் விட்டுறாதீங்க, செபிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. பின் தொடருகிற ஆடா நான் இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 வார்த்தை ஜெபிச்சிருங்க. நீ ஓடினதும் பிரயாசப்பட்டதும் விருதான்னு சொன்னவங்க நடுவுல நீ ஓடினது வீண் போகல. என் அலட்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். என் கண்ணீர்கள் அவர் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. என் நீதி கர்த்தரிடத்திலும் என் நியாயம் தேவனிடத்திலும் இருக்கிறது. கைகளை தட்டி வாய்களை திறந்து இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் அந்த நாளை நீ தொடும்போது, ஓ ரபா கந்தலா, கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அந்த புதிய அபிஷேகம் மறுபடியும் நின்று போன ஜெபத்தை தொடருங்க. நின்று போன ஊழியத்தை தொடருங்க. நின்று போன சிறுவர் ஊழியங்கள் தொடரட்டும். நின்று போன நிலத்துக்கான ஜெபம் தொடரட்டும். எதெல்லாம் நின்று போயிட்டோ அது மறுபடியும் தொடரட்டும். அந்த தண்டை நீ தொடர்ந்து பிடி. நீ சகலத்தையும்
யாரு பார்க்கிறாங்களோ இல்லையோ, உனக்காக ஒரு வருகை பதிவேடு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்பி தொடர்ந்து முன்னேறுங்கள். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் வந்து போறத யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த நம்பிக்கை எனக்கு வந்துட்டு சொல்றவங்க கை உயர்த்துங்க. பரிசுத்த பிதாவே, மந்தைக்கு பிறகே வருகிற மெய்ப்பனாக அல்ல, மெய்ப்பனுக்கு பிறகே தொடருகிற ஆடுகளாக எங்களை நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறீர். எங்களை வெளியே நடத்தி கொண்டு போகத்தான் போகிறீர். எங்கள் இரட்சணிய நாள் எங்களை கண்களை காணும்படி எங்களை தொடருகிற ஆடுகளாக இந்த நாட்களிலே மறுபடியும் எங்களை மறுபிரதிஷ்டை செய்ய வைத்திருக்கிறீர். கர்த்தருடைய வார்த்தை இவர்களை ஆவிக்குரிய ரீதியிலே தொந்தரவு செய்கிறதற்காக நன்றி. கிருபை கற்பணிக்கிறோம். இந்த ராத்திரி இவர்களை தூங்க விடாதிரும். என்னுடைய இரட்சணிய நாள் அவருடைய மனதில் இருக்கிறது. அந்த நாள் வரைக்கும் நான் தொடருவேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சில முச்செடிகள் அக்கினியினால் பற்றி பிடிக்க போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா.